அனைவருக்கும் மாலை வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க வணக்கம் மகிழ்ச்சி சார், அடைகிறேன். வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சி 1265 7-4 எத்தனை பேர் வந்துட்டாங்க? மாரீசன் என்ற திரைப்படத்தை பற்றி நாம் இன்று கலந்துரையாடுவோம். எல்லாரும் ஓரளவுக்கு பார்த்துட்டாங்க, ஒரு சிலர் தவிர. இருந்தாலும் ஸ்டீஃபன் சார், நீங்கள் கொஞ்சம் துவக்கி வைங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். ஏதாவது மாரிசன் இது ஒரு காமெடி கலந்த கிரைம் த்ரில்லர் மூவி. யூஏ சர்டிஃபிகேட் கொண்டது. டைரக்டர் வந்து சுதீஷ் சங்கர்னு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு உண்மையாவே. எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு எழுத்தாளர் இருக்காரு. நம்ம யுவசங்கர் ராஜா தான் மியூசிக்கு. படத்தோட ஒளிப்பதிவு வந்து கலைசெல்வன் சிவாஜி அப்படின்ற பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு பார்த்த உடனே நாம ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு போனா நம்மள ஒருத்தர் நமக்கு தெரியாது ஏமாத்திட்டு இருக்காங்க. அவர் இங்கதான் விஷயமே இருக்குது. நாம தான் ஏமாத்துறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க நம்மள தான் ஏமாத்துறாங்கன்றது நமக்கு தெரியல. இதுதான் நேத்துக்கு ஆக்சுவலா திங்க் ஆஸ் யூ லைக் பட் பிஃபோர் பிஹேவ் லைக் அதர்ஸ் அப்படின்னு 38 லால நேற்று லா ஆஃப் 48 ஹவர்ஸ் தி 48 லாஸ் ஆஃப் பவர் புக்கில் வந்து நேத்திக்கு பேசணும் நம்ம. அதில் திங்க் ஆஸ் யூ லைக் பட் பிஹேவ் லைக் அதர்ஸ். அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாரிசன் வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து வடிவேலு வந்து அப்பா கேரக்டர் மாதிரியும் ஒரு ஒரு பைத்தியக்கார மாதிரியும் நடிப்பார். அவன் கூட நடிக்கிற அவன் தான் ஏமாத்துறன்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் வடிவேலு தான் அவரை ஏமாத்திட்டு இருப்பார். அதுதான் அவர் வந்து அவரு ஏமாத்தணும்னு அவர் பிளான் பண்றது அவருக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறார். அந்த இது வந்து இதுல பொருந்துச்சு. அதாவது 2 பேர் தான் படம் முழுதும். 2 பேர் தான். இப்போ சிவகுமார் சார் எப்படி கதை சொல்ல போறாரு, அது ஓரளவுக்கு கேக் வந்து நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். 2 பேர் தான் படம் முழுதும். மற்ற நடிகர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போறாங்க. ஆனா அந்த 2 பேரை வச்சு கொஞ்சம் கூட தோய்வு இல்லாத படத்தை அழகா நகர்த்திருக்காங்க. ரொம்ப அழகா பார்க்கலாம். நம்ம இந்த படம் கேட்டு இவங்க 2 பேரை பார்த்தோன்னே ரொம்ப சாதாரண படம் மாதிரி இருந்தது. ஆனா பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு மிக அருமையான படம். கடைசி வரைக்கும் வடிவேல் முகத்துல சிரிப்பே கிடையாது. அது அந்த இடத்துல வடிவேலை பார்க்கறத விட அவரோட கதாபாத்திரத்தை தான் நம்ம பார்த்தோம். கூட நடிக்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச பகத் பாசில் நல்லா நடிக்கிறாரு. பாசிலோட பையன்றதை ப்ரூவ் பண்றாரு. நல்லாவே நடிக்கிறாரு. இயல்பான ஒரு நடிப்பு. அந்த மலையாளத்துக்கும் அவரோட இதெல்லாம் பார்த்துருக்கேன். ரஜினி கூட ஒரு படம் பண்ணாரு. ரொம்ப கேஷுவலா இதே மாதிரி கேரக்டர் தான் அந்த படத்துல பண்ணாரு. அதே மாதிரி இதுல நல்லா பண்ணியிருக்காரு. கேஷுவலா பண்ணியிருக்காரு. விவேக் பிரசன்னான்றவர் தான் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காப்புல. மற்றபடி எல்லாருமே மேஜரா பிளே ஆகுறது இந்த 3 ரோல் தான். கோவை சரளா இப்போ இது வரைக்கும் பண்ணாத ஒரு வித்தியாசமான பாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சித்தாரா வந்திருக்காங்க, லிவிங்ஸ்டன் வந்திருக்காங்க, ரேணுகா வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குரிய பாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்கோம். ஒரு பயணம் போற மாதிரி, பைக்ல பயணம் போற மாதிரியே போற ஒரு படம் தான். ஆனா போர் அடிக்குமோ அப்படின்னு நினைக்கிறப்ப அதுல எங்கெங்கெல்லாம் இந்த பயணத்துல புதிர்கள் இருக்குதுன்றது நமக்கு புரியவே இல்லை. சாதாரணமான ஒரு திரைப்படம், நல்ல திரைப்படம், எல்லாரும் ரசிக்க வேண்டிய திரைப்படம். அதுல நம்ம நாராயணமூர்த்தி சார் அந்த டயலாக் முதல் கொண்டு ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு அந்த டயலாக்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் சொன்னார். ரொம்ப அருமையா இருந்தது. அதெல்லாம் பேசுறத கேட்டுதான் சரி இந்த படத்தை பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணோம். ஸோ நான் ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் கொடுத்தேன். இனி வந்து சார் வந்து நீங்க தொடங்க சார். நம்ம வினோத் சார் இவர் சிவகுமார் சார் சொல்லுவார் கதைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றவர்கள் பேசிட்டோம். வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன சினிமா ரசிகர். நிறைய படங்கள் பார்த்தேன்னா அதை வளர்ந்தவுடன் நிறைய படம் பார்ப்பேன், மறந்துடுவேன். ஆனா படங்களை பார்த்து இதையாவது சொல்லணும்ன்றது இந்த தரத்துக்கு வந்ததுக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு படம் பார்க்குறோம், ஆனா இதை பத்தி சொல்ல தெரியவில்லை. இந்த தரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாமளும் இவங்களெல்லாம் பார்த்து நாமளும் அந்த படத்தை பத்தி 4 லைனாவது சொல்லணும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன்ல இந்த ஷோல நான் கொடுத்துருக்கேன். நல்ல படங்களை பார்ப்பேன். அதுக்காக இந்த வன்முறை ரொம்ப வயலன்ஸ் அப்படியெல்லாம் பார்க்குறது நல்ல படங்கள்.
கடைசியா அதை சுற்றி பார்த்த படம் பார்க்கிங், அதுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது ஜே பேபி, அதுக்கு கண்டிப்பா ஒரு அவார்டு கிடைக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி எழுதப்பட்டு இன்னும் சில படங்கள் நான் சொல்றேன். அந்த அந்த வரிசையில் பற்றியா நான் வேற சில படம் பார்த்தேன். இப்போ மாரிசன் 2 நாள் போன வாரம் தான் பார்த்தேன். ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு என்னவோ வந்து எல்லாமே ஒரு விமர்சனம் பண்ணிருந்தாங்க. அவ்வளவு ஸ்லோவா போகுது அப்படின்னு, படம் போடல, பிளாப், வசூல் இல்லைன்ற மாதிரி ரிவ்யூ வந்தது. எனிவே வடிவேலு ரசிகர் முறையில அந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தேன். மாரிசன் பெயரே ஒரு குறியீடு தான். இந்த ராமாயணத்துல ஒரு கதாபாத்திரம் பொய்மான் தங்கமான் சொல்ற மாதிரி பொய் முகத்தை வச்சுக்கிட்டு சீதையை கட்டி போற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வடிவேலு. இது ஸ்டோரியே நான் சொல்லிடுறேன், நல்ல சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணுனா ஸ்டோரியுடைய கான்செப்ட் பெடோஃபைல்ன்றாங்க. அதாவது a person who is attracted to children, abuse of children, sexually abusing children, அதுதான் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதாங்க படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறாருக்கு எதிரான குற்றங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வு படம். வடிவேலு மனைவி ஒரு ஸ்கூல் கவுன்சிலர், பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் தர்ற ஒரு சைக்காலஜிஸ்ட். அவளுக்கு கொஞ்ச நாளா அவளுக்கு நிறைய குழந்தைங்க வந்து அவகிட்ட புலம்புறாங்க, அழறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அவளுக்கு கேட்டு 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 அவள் அப்படியே அப்செட் ஆயிடுறான். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, இது போல 4-5 கேட்டு 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 அதெல்லாம் எடுத்துட்டு போய் போலீஸ் கேஸ் வழக்கம் போட்டு பார்க்கலாம், எதுவுமே ஜெயிக்கல. ஏன்னா எவிடன்ஸ் எங்க பக்கம் ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயரை சொல்லக்கூடாது. எவிடன்ஸ் இல்லாம அந்த அக்யூஸ் எல்லாமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது இவனால் தாங்க முடியல. அந்த அந்த கொடுமைக்கு பாலியல் கொடுமைக்கு ஆளான பெண்கள்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறான். இதை பார்த்து அந்த வடிவேல் மனைவி ஒரு மாதிரியான அப்செட் ஆகி, மென்டலி அப்செட் ஆகி, கையில் இருக்க நரம்பு கட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிறான். சைக்கிள் பண்ணும்போது she prepares a note of the sexual harassment, abuse, who are the victims, who are the accused, அவங்க டீடைல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டைரி கொடுத்து வடிவேலு கிட்ட கொடுத்துடுறான். இவங்களெல்லாம் சட்டத்தினால கொண்டு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கிக்க முடியாது, க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் she commits suicide அந்த டைரி தான் வடிவேலு வச்சு பேசி. இது பின்னாடிதான் தெரியும். ஆனா படம் ஆரம்பிக்கிறது ஒரு பாளையங்கோட்டை ஜெயில இருந்து திருட வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே முதல்ல அவனுக்கு வேண்டியது ஒரு மொபைல், ஒரு பைக்கு, செலவுக்கும் குடிக்கிறதுக்கு கேஷ். சொல்லி வந்தப்ப வெறும் கையோட வர்றான். அந்த ராமேஸ்வரம் கோயில் பக்கம் இங்கேயே அந்த 63 இதுல வந்து அவங்க போனை திருடுறான். அந்த சிம் கார்டு பிக் போடுறான், போன் கிடைச்சி. அப்புறம் வேற எப்படியாவது அன்னைக்கு சிம் கார்டு வாங்கிடுறான். அடுத்து ஒரு தேட்டருக்குள்ள போய் உக்காடுறான், பாதியில் வெளியே வர்றான். அங்கிருந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல பைக் திருடிட்டு வெளியே போறான். இப்போ அவனுக்கு செலவுக்கும் பணத்துக்கும் காசு குடிக்கிறதுக்கும் வேலை செலவுக்கும் பணம் வரும். அவன் கண்ணில் படுறது நாகர்கோயில்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு போகணும் அப்படின்னு டைலாக் கூட பார்த்தா வடிவேலு வீடு தான். வடிவேலு இருக்கிற வீடு அவனுக்கு எகிரி வச்சு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா வடிவேலு கையில செங்கலி கட்டிட்டு வெளியே ஒரு முடியாம கட்டி போட்டு இருக்காங்க. வடிவேலு அல்சைமர் மறதி நோயால மறதி நோயால இருக்கிற மாதிரி அதை தாண்டிக்கிறார். அவரு இன்னசென்டா கூப்பிடுறாரு, குமார் வந்துட்டியா, கொஞ்சம் தவிர அவுத்து விட்டுப்பா, வெளியே போகணும் அப்படின்றாரு. பகத் அவனை மிரட்டி இரட்டி, நான் குமார் இல்ல தயான சொல்லி தயான்னு வீட்டுக்கு தேடி பார்க்குற ஒரு பைசா இருக்கு அந்த வீட்டுல. வடிவேலு வந்தது அந்த வீட்டுல மாட்டினதே வேற ஒரு நோக்கத்துக்காக.
வடிவேலு கையில ஒரு ஜங்கலி போட்டு நான் அவுத்து கொடுப்பா, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு. 10,000 தர்றான்றான், போதாதுன்றான். 25,000 தர்றேன், போதாதுன்றான். கேஷ் என்னன்றான், ஏடிஎம் கார்டு காட்டுறான். ஏடிஎம் கார்டுல இவ்வளவுதான், இன்னைக்கு 25,000 தர்றேன், கொஞ்சம் அவுத்து விடு, வெளியே போகணும், எனக்கு பொண்ணு வீட்டுக்கு போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும், கோயம்புத்தூருக்கு போகணும், ஏதோ ஒரு தகவல். ஸோ ஏடிஎம் கார்டு, செங்கலியில் இருக்க கையில கட்டப்பட்ட அந்த வடிவில் அவுழ்த்து விட்டு பைக்கில் போறேன். பைக்கில் போட்டு போயிட்டு ஏடிஎம் கார்டு கூட பின் நம்பர் நானே எடுக்கிறேன், எனக்கு ஏடிஎம் முன்னாடி போனாதான் இதுக்கு அந்த நம்பர் ஞாபகத்துக்கு வரும் சொல்லி ஏடிஎம் போய் பணம் எடுக்கிறான். அவன் கேட்ட 25,000 எடுக்கிறான். 25,000 எடுக்கிறப்போ பகத் திருடன நல்ல படுது, 25 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்குது. ஆஹா, நல்ல வசமா ஒரு ஆள் நமக்கு மாட்டிட்டாரு, இவங்க கிட்ட பணத்தை சுரண்டணும் அப்படின்னு பகத் பிளான் பண்ணி அந்த 25,000 இன்னசென்ட்டா பகத் கிட்ட கொடுத்துருவான். இந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட் விட்டுப்பா, நான் என் பொண்ணு வீடு பாலக்காடு இருக்கு, எல்லா திருவண்ணாமலை நண்பர் விட்டுட்டு போறோம், அங்க போனா இருக்கும், நானே கொண்டு போய் விட்டுறேன் சொல்லி வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம்னா, அங்கிருந்து எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறியா, ஒரு கையில காசு கூட இல்ல, ஏடிஎம் கார்டு 2-3 வச்சிருக்கான், கையில காசு இல்லதான், திருட்டு கட்டியே 100 ரூபாய் வாங்கிட்டு பஸ் ஏறுவான், பஸ் எல்லாம் ஏறாது, நானே கொண்டு வந்து ஒண்ணு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்கு பஸ்ல போக சொல்லி ரோட் ஜேர்னி பஸ் பைக்லயே ஆரம்பிச்சு. பகத்துக்கு அவனோட 25 லட்சம் ரூபாய் பணம் எடுக்கணும். ஆனா வடிவேலுக்கு வேற ஒரு நோக்கம். பகத்தை வச்சுக்கிட்டு he has some plan to murder the prime accused. அந்த ரேப், அந்த குழந்தைகளை வயிற்று கொடுத்த டைரியில இருந்த ஆட்களை ஒவ்வொருத்தரையா கொல்லணும் தான் அவருடைய நோக்கம். இவன் இன்னசென்ட்டாவே மல்லிகை சூப்பரா நடிப்பாரு. வெரி அல்சைமர் நோய் வந்த மாதிரியும் மறதி நோய் வந்த மாதிரியும் அப்பப்போ மறந்துடுவாரு, எதுவுமே தெரியாது நடிப்பாரு. அவன் அப்படியே நம்பிடுவாங்க. ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே வடிவேல் இருந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு கொலை நடந்து போயிடுச்சு, அது பின்னாடிதான் கருத்தில் தெரியும். அது ஒன் ஆஃப் த அக்யூஸ் ஆல்ரெடி கில்ட் வடிவேல். இப்போ ரெண்டாவது அக்யூஸ் கொள்ளணும், 3வது அக்யூஸ் கொள்ளணும், 4வது அக்யூஸ் கொள்ளணும். இதுதான் வடிவேலுடைய நோக்கம். டிராவல் ஃபுல்லா ரோட்லயே போகுது, ஒவ்வொரு ஊர்லயே போறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ட்ரிங்க் அடிக்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு போனா அவருக்கு ஒரு டார்கெட், அதுக்கு வடிவேலு. இந்த பக்கம் சேலத்துக்கு போனா அங்க ஒரு டார்கெட். இப்படி அவனை பகத்தை வச்சுக்கிட்டு பைக்லயே போயிட்டு ஒவ்வொருத்தரையா டார்கெட் வச்சு அவருடைய பிளானை யாருக்கும் தெரியாம ஒரே ஸ்டீரியோ டைப் மர்டர், எல்லாமே ஸ்டீரியோ டைப் மர்டர். போன் பண்ணி எங்கேயாவது வர சொல்ல வேண்டியது, அவங்க வர்ற இடத்துல அவங்க போட்டு தர்றதுக்கு தான் வடிவேலுடைய நோக்கம். இந்த சக்சஸ்ஃபுல்லா முதல்ல ஒண்ணு வீட்டிலேயே முடிச்சிடுறாரு. ரெண்டாவது திருவண்ணாமலையில அவன் நண்பர் வீட்டுக்கு போறப்போ பகத்தை எப்படி செய்வானா, நண்பர்கிட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாரு, அதையும் வாங்கிட்டு வர்றான்றப்போ பகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா குஷி ஆயிடுச்சு. அவர் பின்னாடி பணம் நம்பது அங்கதான் அவர் கல்லா பெட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி பகத்து ஒரு நைட்ல பகத்துல ட்ரிங்க்ஸ்ல தூக்க மருந்து கொடுத்துட்டு அந்த அவருடைய டார்கெட் யாரு சொல்லணுமோ அதை நைட்டோட நைட்டா முடிப்பாரு. இது யாருக்கு இன்டர்வல் வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. இடையில பைக்கு திருடு போனதுக்கு ஒரு போலீஸ் கேட்டு, வடிவேலு வீட்டுல நடந்த ஒரு மர்டருக்கு போலீஸ் விசாரணை நடக்குது. அடுத்தது திருவண்ணாமலையில நடந்த ஒரு மர்டர், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த 2 மர்டரும் ஒரே மாதிரி இருக்கு. போலீஸ் அந்த போன் நம்பர் வச்சு அந்த வடிவேலுடைய இடத்துல நோக்கி வருவாங்க. இவர் ஒவ்வொரு இடத்துலயும் போன்ல இருக்கிற சிம் கார்டை தூக்கி போட்டுவாரு. சிம் கார்டு மட்டும் தூக்கி போட்டா முடியாது. சிம் கார்டுல ஒரு போன்ல IMEIன்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அதுல ஒரு யூனிக் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் வச்சு கூட போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. பகத் மூலமா பகத்துக்கு இன்னொரு ஃப்ரெண்டு, அவனும் ஒரு களவாணி பையன், அவனோட சேர்ந்து 3 பேர் வந்து அவங்க மூலமா தெரியும். போனையும் தூக்கி போட்டுடலான்ற அளவுக்கு முடிவு பண்ணி 3வது மாற்றையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாரு. இப்போ 4வது அக்யூஸ் கண்டுபிடிக்க போறப்பதான் கிளைமாக்ஸ் போகுது. இடையில நிறைய சம்பவங்கள், ரோட் ஜேர்னியில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள்,
4வது அக்யூஸ்ட் சாவடிச்சாரா இல்லையா, ஹூ இஸ் த மெயின் அக்யூஸ்ட் அப்படின்னு இந்த ஜேர்னிலேயே கூடவே இந்த பகத்துடைய ஃப்ரெண்டையும் அப்புறம் பிரசன்னாவே பிரசன்னான்ற ஆளுன்னு கூட்டிட்டு தெரியல. 4வது அக்யூஸ்ட் பாக்குறப்போ சர்ப்ரைசிங்கா இருக்கு அவங்களுக்கு. அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆளே ஒரு பிரைம் அக்யூஸ்டா இருக்காரு. இந்த அவரையும் பகத் போட்டுக்கணும். பகத்து தான் சாவடிதான். பகத்துக்கு ஒரு குழந்தை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 11 டீனேஜ் கேர்ள் இருக்கிறது தெரிஞ்சு அந்த பழிய வடிவேலுவே சென்றான் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலுக்கு போறப்பதான் ஒவ்வொரு சின்ன சின்ன முடிச்சுகள்லாம் அவுக்குறாரு. ஜெயிலுக்கு போறப்போ பகத் வாங்கிட்டு கிடக்கிறப்போ நாங்க சின்ன சின்ன லூஸ் கரெக்ஷன்லாம் தெரிய வருது. முதல் மர்டர் பண்றப்போதான் அந்த முதல் மர்டர் பண்றப்போ அந்த கொலையாளி இவன் கையில செங்கலி போட்டு வடிவேல ஜன்னல் கட்டிட்டு இருப்பான். அந்த செங்கலியாலேயே அந்த முதல் அக்யூஸ்ட் கொலைப்படி தட்டில் கட்டி இதெல்லாம் கணக்கில் தான் தெரியும். இந்த மாதிரி குழந்தைங்க பாலியல் அக்யூஸ்ட்களை விரட்டி சாகடிக்கிறது தான் இந்த படத்தினுடைய கான்செப்ட். ரொம்ப இயல்பா போகுது படம். முதல் படம் ஃபுல்லா ரோட் கேணி, அதுல சின்ன சின்ன பாட்டுகள்ல வரும். அதுல மாயா பஜார்னு ஒரு படமே, அது என்ன படம், இது ஒரு ஓஹோ ஜெகமே அந்த மாதிரி ஒரு ஜாலியா இருக்கு அந்த படம். அது ஒரு ஆஹா இன்ப நிலாவினிலே, ஆஹா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெகமே ஆடிடுது, ஓஹோ ஜெகமே ஆடிடுது. 2 பேருக்கு நல்லா பாடுற மாதிரி சின்ன பாட்டு வரும். இடையில இன்ட்ரோல இன்னொரு பாட்டு ராஜா பாட்டு, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாட்டு. இந்த 3 பேரும் ஒன்னா சேர்றாங்க இல்லையா, வடிவேலு பகத் அவனுக்கு இன்னொரு கூட்டு தருவாங்க. 3வது பையன் தர்றப்போ 3 பேரும் வர்றப்போ அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ராஜாவுடைய பழைய பாட்டு, பழைய சினிமா ஒரு பாட்டு. நேற்று ஒருத்தர பார்த்து ஒருத்தர மறந்தோம், காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து, அது திரு நாட்டுல நடக்கிற காத்துல பூத்தது பாட்டுத்தான்னு கணக்கத்தக்க கூட்டுத்தான் ஒரு ராஜாவுடைய பாட்டு அந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அந்த ரொம்ப ரசிச்ச பாட்டு அந்த படத்துல. இன் பிட்வீன் த ஸ்டோரி இப்படி அந்த படம் ஃபுல்லாவே என்ஜாய் இந்த மூவி. கிளைமாக்ஸ்ல அவர் சொல்லுவார், அந்த கொலை பழிய எல்லாம் தன்மையில ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போறப்போ சொல்லுவாரு, முதியோர் இல்லத்துல இருந்து அவசப்படுறத விட ஜெயில போய் இருந்துக்கலாம் இல்லையா அழுவாரு. இடையில அப்படி இன்னொரு டைலாக் வரும், மனதி நோய் வர்றதுக்குள்ள எல்லாரையும் மறந்துடாம பார்த்துடணுமே, அப்படிக்காதான் இந்த ரோட் ஜெயில உங்களுடைய பாக்குறது மாதிரி. கிளைமேக்ஸ்ல கோவை சார் இன்ஸ்பெக்டர் வருவான். அவன் வந்து வடிவேலுக்கு நன்றி செலுத்துற மாதிரி, எனக்கு பேச்சு பிறந்திருக்கா, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கப்ப பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சொல்லி ஒரு நன்றி கொடுத்தோம். இதோட படம் முடியுது. நன்றி, வணக்கம். அருமை சார், அருமை சார், சூப்பர். சிவகுமார் சார் கை தட்டலாம், கை தட்டுறாங்க. கதையை வந்து அற்புதமா சொன்னாரு. சூப்பர் சார். அதுல கதை சொன்னது ஒரு பக்கம்னா அதுல முழுசாவும் சொல்லாத, ஏன்னா மக்கள் பார்க்கணுன்றது அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுல எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அது பார்க்காதவங்களுக்கு அது புரியாது. அதனால அதை கரெக்டா சொன்னீங்க, மேனேஜ் பண்ணீங்க. டைரக்டர் பார்த்தாலும் சந்தோஷப்படுவார். நிச்சயமா. அதான் சார், இந்த படத்துல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த படத்தோட டைரக்டர் சுதீஷ் சங்கர்னு இயக்கம்னு வருது. ஆனால் ஆக்சுவலாக ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் அண்டு கிரியேட்டிவ் டைரக்டர்னு வி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டைட்டில் வருது. அதை யாரு ஆக்சுவலாக அவர் தான் மெயின் மேன் போல் இருக்கு. அது தெரியல, அதனால அந்த டயலாக்லாம் அப்படி இருக்கு. ஓகே, இந்த படத்துக்கு வருவோம். இந்த படம் ஆக்சுவலாக அதுவும் கிரைம் சப்ஜெக்ட். ஆனால் அது கிரைம் சப்ஜெக்ட்னு தெரியாத அளவுக்கு இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த பாலியல் குற்றங்கள், இந்த பசங்க வந்து பெண்களை நோக்கி போறாங்கங்கிறதே இடையில ஒரு இடத்துல டயலாக் வருது. அதை யாருமே நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது அதை கவனிச்சேன்.
இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் ஃபோன் பண்ணுவான் அந்த லாட்ஜில் இருக்கும்போது, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்க நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து சொல்லுவான், செம்ம மேட்ருப்பா ஒன்று அப்படின்னு பகத் பாத்தியில் சொல்லும்போது, டேய் காயா பழமா மரம் அப்படிமா அவன். மரம் எது அப்படிமா இவன் உடனே சொல்லுவான், சரி அது இல்லடா இது, அதை மீன் பண்ணி தான் இவன் கேட்டிருக்கான். செம்ம மேட்ரு அப்படிங்கும்போது வேற ஒரு மேட்ரு நினச்சான் சொல்லியிருக்கான் அவன் ஆக்சுவலாக. அதை வந்து இடையிலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு அரை நிமிஷம் டைலாக் அது. அது நிச்சயமா கேட்சே ஆகாது. அந்த அளவு அதை அதை ஆகல வந்து ஆகல பிடிச்சி ஆகல காட்டியிருக்காங்க எனக்கு அந்த ஆகல, படத்துல. உண்மையிலே எனக்கு ஆகல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த ஜெயில விட்டு வெளியில வரும்போது இவனுக்கு ஒரு ஃபோன் தேவை. ஆத்துல ஒருத்தன் குளிச்சிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், அந்த பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து குளிங்க, யாரும் திருட மாட்டாங்க அப்படிமா இவன்கிட்ட. இவனுடைய அந்த குளிச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவனுடைய போன் வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகன் வேலையா, என் வாழ்வு வளம் பெற கடைக்கன் பாறையான்னு அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம். இவனுக்காகவே அது பாடிட்டு இருக்கோம். என் வாழ்வு வளம் பெற உன் கடைக்கன் பாறையா அப்படின்னு வரும். பணத்துக்கிட்ட ஓடிடுவான். ஆச்சா, இது ஒண்ணு. இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர். இவ்வளோ கிரைம் நடக்குது அப்படிங்கறது வந்து கிட்டத்தட்ட படம் தூரம் டிராவல் பண்ணும்போது கூட கிரைமா தெரியவே தெரியாது. இவருக்கு வந்து ஒரு ஞாபக மறதி நோய் அப்படின்னு தான் தோணும். இவன் திருடன், இவன்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம அடிச்சுக்கலாங்கிற நோக்கத்துல போற மாதிரி தான் படம் தோணும். இடையில ஒரு சின்ன கோடு காட்டுறான். டைலாக் சொன்னேன் பாருங்க, ஒரு கோடு காட்டுறாரு, அதை யாரும் அதை கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு சீன் வரும் சார். அந்த ஜெயிலில் வந்து அங்கே வேலை செய்கிறவர் வந்து ஒரு எலியை வந்து எலி பொறியில வந்து பிடிச்சிருப்பான். எலி பொறியில பிடிச்சி அந்த எலி பொறியோட ஒரு வாழி தண்ணியில் முக்குவான். படத்துடைய ஆரம்ப சீனை தான். வாழி தண்ணியில் முக்கி எடுத்து பார்ப்பான், செத்துருக்கான்னு பார்ப்பான். செத்துருக்குன்னு நினைப்பான், திறந்து விடுவ மருந்து தள்ளி ஓடிடும். இதுதான் வடிவேல். மாட்டிக்கிற மாதிரி தூணு எல்லாம் கடைசி வரைக்கும் இவனாம்பா தான் போய் மாட்டிக்கிறான். அது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, எலி வந்து சாகிற மாதிரி தோணும், ஆனா பறந்து ஓடிடும், துள்ளி குதிச்சு ஓடிடும். இதுல இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இந்த படத்துல, அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த முதல் பாட்டு ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு, ஊருக்குள்ளே யாருக்கும் நேரம் இல்லையே, நேரம் உள்ள ஆளுக்கும் யாரும் இல்லையே, காற்றிலோடும் பாட்டை கேட்க காது இல்லையே, கேட்டு பார்த்த போதும் அதுல ஏதும் இல்லையே, மேப்பை பார்த்து என்ன என்று என்ன கியூன்னு போனது இல்லையே, கண்ணை மூடி போற போதும் தொலைஞ்சதில்லையே, இப்படின்னு கை நீட்டி பார்க்கும்போது வானம் சிக்குமா, நீட்டி பாரு சிக்குனாக்க உனக்கு லக்குமா. இவன் ஒரு அந்த டயலாக் என்ன சொல்லுவான், அந்த லாட்ஜில் தங்கியிருக்கும் போது அது போறதுக்கு முன்னாடியே வந்து பகத் வடிவேல்கிட்ட கேட்பார், உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு. உண்டான்னு கேட்பார். இல்லை அப்படின்னு. வடிவேல் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த லாட்ஜில் தங்கியிருக்கும் போது அவன் அவங்க கதையை கேட்கும்போது, பகத் வந்து நான் திருடினேன், திருடி தான் இருந்தேன், நான் வேலையா பார்க்கலையா அப்படின்னு வடிவேல் கேட்போம். இல்லை நான் திருடினேன். திருடுறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பான். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போய் வேலை செஞ்சேன், கை வச்சேன், மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது வடிவேல் கேட்பாரு, எப்பா திருடுறது தப்பு இல்லையா, திருடுறது தப்பு இல்லையா அப்படிங்கும்போது, நான் வந்து திருடினேன், நான் திருடினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உஷாராயிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இனிமே ஜாக்கிரதையா இருப்பாங்கல்ல, அதுக்கு நான் ஒரு ஃபீஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அதை லாஜிக் பேசுவான். அப்ப திருடுற தப்பு பண்ற எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு வடிவேல் கேட்கும்போது, அப்புறம் எப்படி தூங்குறது? நம்ம செய்யறது நமக்கு நியாயம்னு பட்டாதான் நம்ம தூங்க முடியும். நம்ம செய்யறது தப்புன்னு நினைச்சா தூங்க முடியாது. அப்படிங்கிற கேள்வியில சொல்லும்போது, நான் அப்படியே நாகர்கோயிலே இருந்திருப்பேன். வடிவேல் சொல்றாரு, நாகர்கோயிலே இருந்திருப்பேன், உன்னை கடவுள் புண்ணியத்துல உன்னால் நான் வந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, பகத் கேட்பாரு, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நீங்க, உன் மேல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக தயாளம் ஒருத்தன் இல்லைன்னு ஆயிடுமா? இந்த வசனம் வந்து என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அதாவது நீ கடவுள் இல்லைன்னு சொல்ற, ஆனா நான் நம்பிக்கை இல்லைன்னு உன் மேல கூட தான் எனக்கு நம்பிக்கை இல்லை, உன் கூட தான் டிராவல் பண்றேன், அதுக்காக தயாளம் இல்லாம போயிடுவானா? இது வந்து கொஞ்சம் இதை வேற மாதிரி அரசும் அதை
அதாவது இவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் வருது. நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு இவன் இவன் கையில் வந்து சங்கிலி இருக்கும். வடிவேல் கையில் சங்கிலி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபகத் பாசும்போது சங்கிலி இருக்கும். நான் என்ன சொன்னா, எனக்கு வந்து ஞாபகம் வருது, நான் வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு என் மகன் கட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு. இந்த கதையெல்லாம் முடிஞ்சு கடைசி சீனில் தான் அதை வந்து அவுக்குறாங்க. அந்த கையில் ஏன் விலங்கு வந்ததுங்கிறத படம் கிட்டத்தட்ட முடிஞ்சது. முடியும் போது ஆமா உன் கையில சங்கிலி இருந்து எப்படி வந்தது அப்படின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் மர்டர். அந்த ஃபர்ஸ்ட் மர்டர் ஃபாசில் நுழையிற வீடே வடிவேல் வீடு கிடையாது. அந்த மர்டர் வந்து இவனை கொல்ல வரான். அப்ப வந்து வடிவேல கையில விலங்க மாட்டி விட்டு செயினை மாட்டி விட்டு வடிவேல கொல்ல பார்க்கறாங்க. வடிவேல் வந்து எப்படியோ தப்பிச்சு அவனை கொண்டு உட்காரும் போது தான் ஃபகத் வரான் அந்த சீன்ல. இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வடிவேல் கூல். கூல்னா கூல். எந்த சிச்சுவேஷன்லையும் வந்து பதட்டப்படவே கிடையாது. 2 சீன்ல வந்து கொஞ்சம் கோவமா பேசுவார். இவன் வந்து சிகரெட் பிடிக்கும்போது, "ஏய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு. சிகரெட் பிடிக்கிற நீ" அப்படின்னு அந்த ஃபகத்தை திட்டுவார். அப்புறம் கடைசியில வந்து கொலை நடக்கும்போது, "என்னடா இப்படி பண்ணிட்ட? உன்னை பத்தி நினைச்சியா? உங்க அம்மா பத்தி நினைச்சியா?" அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவார். மத்தபடி இவர் வந்து கொலை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு பின்னாடி தெரியும் கொலை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காருன்னு. கொலை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஃபகத் என்ட்ரி அப்ப எவ்வளவு பதட்டமா இருக்கணும் வடிவேலுக்கு. அந்த பணத்தை கட்டில் கீழே தள்ளி விட்டு உட்கார்ந்துருக்காரு. அவன் வந்த உடனே இம்மீடியட்டா ஒரு வந்துட்டியா குமாரு? அவ்வளோ கூல். டயலாக்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டயலாக் வந்து வடிவேல் தன்னுடைய கேரியர்ல பேசினதே கிடையாது. அவ்வளோ அமைதி. இன்ஃபேக்ட் நம்மலாம் வந்து எவ்வளோ சீரியஸான சிச்சுவேஷனா இருந்தாலும் ரொம்ப டயலாக் டெலிவரிங்கிறது ரொம்ப 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 ஒரு அமைதி. கடைசியா அந்த பழியை ஏத்துக்கிட்டோம். இவனுக்கு நம்மளே அந்த பழியை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு, இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு. ஆமா. ஏன் பண்ணீங்க அப்படிங்கும்போது, நான் வந்து எப்படி பண்ணீங்க என்ன நான் சொல்ல நீங்க ஆதாரம் கேட்பீங்க. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நான் இது பண்ணதுல எனக்கு சந்தோஷம். அவங்க எப்படி இந்த மாதிரி காரியங்கள் பண்ணதுல அவங்களுக்கு சந்தோஷம் இருந்ததோ, அவங்கள கொல்றதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. அப்போ ஒருத்தன் கேட்பான், உன் பொண்ணு இல்லைல்ல, நீ உனக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு கேட்பான் அந்த முதல் மர்டர்ல. உன் பொண்ணு இல்லைல்ல, உனக்கு ஏன் வலிக்குது? அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவன் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு எதுவுமே கிடையாது. அந்த 5 பெண்களுமே இவனுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களே கிடையாது. அப்போ கேட்பான், உனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லைல்ல, உனக்கு எதுக்கு வலிக்குதுமா? எந்த பெண்ணுக்கு அநீதி நடந்தாலும் எனக்கு வலிக்கும் அப்படின்னு வந்து அதாவது கடைசியில வரணும். அது வந்து கடைசியில தான் சொல்லணும். நீ அதாவது நீ வந்து இது மாதிரி பண்ணதுனால நாட்டை திருத்திடுவியா அப்படின்னு ஜட்ஜி கேட்பார் கடைசியில. நாட்டை இது மாதிரி செஞ்சா நாடு திருந்திடும் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைங்க. எனக்கு இது சந்தோஷம். அவனுக்கு எப்படி அது சந்தோஷமா இருந்ததோ அவனை கொல்லணும்னு எனக்கு சந்தோஷம். இந்த கடைசியா வந்து முதியோர் இல்லத்துல போய் உட்கார்றதை விட இந்த மாதிரி 4 கொலை பண்ணிட்டு போய் ஜெயில உட்கார்றது நல்லதுன்னு நினைச்சேன். நான் 4ன்னு நினைச்சேன், அது 5 ஆயிடுச்சே. இது கடைசியா வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல கொள்றாள் வந்து இந்த லிஸ்ட்லயே இல்ல, தேடல. அவன் கடைசியா கேட்டும்போது 5வது கொலை. அதே மாதிரி அந்த லாஸ்ட் கொலை பண்ணும்போது பண்ணது வந்து ஃபகத். அந்த பழியை வந்து இப்ப வடிவேல் ஏத்துக்கிட்டு அந்த சின்ன கடப்பாறையை வந்து அவங்க போலீஸ் வரும்போது உருவாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த கோவை சரளா டீம் வந்து போலீஸ் டீம் ஆரம்பத்துல இருந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. எது இவனை பிடிக்கிறதுக்கு, வடிவேல் கேரக்டர் பிடிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க நழுவிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த கடைசி நேரத்துல கொலை பண்ற மாதிரி தெரியும். அப்ப வந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு துளி கூட வந்து யூ வில் நாட் ட்ரை. கூட்டிட்டு போறது கடைசியில வந்து ஸ்வீட் சொன்னார் இல்லையா, எந்த போலீஸ் இவனை துரத்திக்கிட்டு வந்ததோ அதே போலீஸ் கடைசியில இவனுக்கு ஸ்வீட் கொடுக்கும். அதான் ஐரணி படத்துல. எப்படியாவது உனக்கு பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு டீமே வேலை பார்க்குது. இவன் மொபைலு எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. கடைசியில தான் அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்
எனக்கு பேத்தி பிறந்திருக்கு, இந்த ஸ்வீட்டை முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோவை சரளா வந்து வடிவேல்கிட்ட கொடுக்கும்போது தான் அந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் வண்டியில போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபகத் கேட்குமா, என்ன கையில சங்கிலி இருந்தது முதல்ல, அது எதுக்கு? அப்ப அந்த ஃபர்ஸ்ட் மர்டர் வந்து காமிப்பாங்க. அது அது வந்து இன்னொன்னு, வடிவேலுடைய இந்த காமெடியன் அப்படிங்கிற ரோல் இருப்பாருங்க, அது இந்த படத்துல ஒரு இடத்துல கூட எட்டி பார்க்கல. அதாவது இவர் குணச்சித்திர பாத்திரம் நிறைய பண்ணியிருக்காரு. எம்மகன்லாம் குணச்சித்திர பாத்திரம் தான். ஆனா அதுல வந்து காமெடியன் வந்து இருக்கும். குணச்சித்திர பாத்திரங்கள்ல எடுத்து நடந்தாலும் காமெடியன்கிற ஒரு ரோல் வந்து இருக்கும். அதான் இந்த இதுல பாக்குறது என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த டைரக்டர் தான் பாக்குறோம். அந்த அவர் யாருங்கிறது தெரியல. இந்த வி கிருஷ்ணமூர்த்தியின் டைட்டில் வருது. இந்த சுதீஷ் சங்கருக்கு முன்னாடி ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு போட்டு வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இருக்கு. நம்ம அது வந்து பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இன்னொன்று, இது இந்த இந்த படத்தில் இருக்க இந்த டெமென்ஷியா, அந்த வந்து ஞாபக மருதி நோய்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் கடைசி வரைக்கும், அது கடைசி இல்லை, பாதி வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இவர் பண்ற கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த 2 கொலை மட்டும்தான் வந்து இந்த கடைசியா ஒரு கொலையை காட்டுறது. மற்றபடி பெருசா ஒரு இந்த படம் வந்து பெரிய கிரைம் த்ரில்லர் வயலண்ட் படமா அமைஞ்சிருக்கணும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும், இந்த தீமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண ஆட்களை கொலை பண்ற படம். இதுதான் தீம் இந்த படம். இந்த படம் உண்மையாவே மிக 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 வன்முறை நிறைந்த படமா இருந்துக்கணும். அது அந்த வன்முறைங்கிறது வந்து ஒரு 5% தான் இந்த சண்டை காட்சிகள். அந்த வன்முறையே தலை தூக்காம அவ்வளவு மென்மையா அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. அது முக்கியமான காரணம் டைரக்டர். 2 பேரும் வந்து பகத்தும் சரி வடிவேலும் சரி எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. அதாவது அவ்வளோ அமைதியா ஒரு கேரக்டரை கொண்டு போறதுங்கிறது, இவன் உள்ளுக்குள்ளதான் தாட்டு இவனெல்லாம் கொல்லணும்னு. ஆனா அது வெளிக்கே காட்டிக்காம, ஈவன் கொலை பண்ணப்ப கூட அதெல்லாம் அத கொஞ்சம் கூட காட்டிக்கல. அந்த அந்த உள்ள இருக்கிற வயலன்ஸ் அவங்க வந்து காட்டவே இல்லை. அவர் வடிவேல் எந்த சூழ்நிலையும் காட்டவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். நான் செகண்ட் டைம் அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போனேன். டயலாக் டெலிவரி ஆகட்டும், பேசுற விதமாகட்டும், எந்த இடத்துலையும் வந்து தன்னுடைய கண்ட்ரோலை இழக்கவே இல்லை. அது வந்து உள்ள வச்சுக்கிட்டு ஃபகத்துக்கிட்ட கூட இருக்கும்போது அது ஒரு இடத்துல கூட காட்டுறது கிடையாது. ஆனா இவர் வெளியில போய் ஒரு இடத்துல மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போய் மர்டர் பண்ணிட்டு வருவாரு. அந்த இடத்துல கூட he didn't reveal anything. கோபத்தை கூட காட்டல. அதுபடி காமா வந்து ரூம்குள்ள உட்காந்துருவாரு. இந்த ஃபோன் ட்ரேஸ் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது நாமளும் அந்த படத்தோடு டிராவல் பண்ற மாதிரி தான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். நான் ஏதாவது விட்டானான்னு தெரியல. இருந்தாலும் மற்றவங்க பேசுனதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன். நான் ரொம்ப ரசித்த படம் இது. நான் அந்த படத்தை பார்த்தோன்னே ஸ்டீவன் சார்ட்ட சொன்னேன். நான் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நன்றி. மற்றவர்கள் அருமை சார், அருமை. ஆக்சுவலா வந்து வடிவேல் கிட்ட கதை சொன்னதே வந்து அவர் கிருஷ்ணமூர்த்தி தானா, டைரக்டர் சொல்லல. கிருஷ்ணமூர்த்தி தான் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை பலமுறை கிருஷ்ணமூர்த்தி கிட்டே கேட்டிருக்காரு இவர். கேட்டுட்டு உள்வாங்கி முதல்ல புரியல, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுது, அதுக்கப்புறம் உள்வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுல யாரு டைரக்ட் பண்ணாங்களோ சிறந்த முறையில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. வடிவேலோட ஃபேஸில் இந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாத கொண்டு போயிருக்காங்கன்னா அது டைரக்டர் தான் சாரும் முதல் அது முழுக்க அருமை. மற்றவர்கள் பேசலாம். சார் இதுல ஒரு சின்ன திருத்தம் சார், நரன் சார். சொல்லுங்க. நீங்க போலீஸ் தேடுறது வந்து பகத் வாசில் போட்டோ தான் கிளைம் பண்ணி தேடுறாங்க. இவன் தான் பண்ணிருக்கான். ஆமா ஆமா கரெக்ட். பகத் வாசில தான் தேடுவாங்க. ஆமா 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 பகத் வாசில தான் தேடுவாங்க. பகத் வாசில் தான் தேடுவாங்க. என்ன பொறுத்தவரை பகத் வாசல் வந்து பைக் திருடுறதுக்காக அவங்க போன் ஸ்டீரியோ டைப் பண்ற பத்தி அந்த போன் வச்சுட்டு வடிவேல தேடுறாங்க, போன் தேடுறாங்க, லொகேஷன் தேடுறாங்க, அந்த போன் இருக்க லொகேஷன் தேடுறாங்க. பைக்கு போன் திருடுறது வந்து ஃபாசில், பகத் வாசில். ஆனா அந்த மர்டரை நோக்கி போறது வந்து
இவருடைய ஃபோன் டிராயிங் தான் போயிட்டு வரைஞ்சி இருக்கு. கொடுத்துக்கிறது வந்து ஃபகத் ஃபாசில தான் வரைஞ்சி கொடுப்பான். ஆமாம். அந்த ஃபகத் ஃபாசிலோட படத்தை அவன் தான் கொலைகாரன்றது அந்த எய்ம்ல தான் இது போலீஸ் திருடுற மாதிரி தான் காமிக்கும். கல்யாணி மேடம் கரெக்ட் தானே? ஆமா சார். ஆமாம் 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 சார் ஆமாம் சார் ஆமாம் சார். ஆனா சார் அதுதான் அவன் காமிக்கும். அதாவது நினைவு ஏன்னா மாற்றம் ஒரு கொலை கிட்ட பைக்கு எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லுவாங்க. மேடம் அந்த ரெஃபாய் பைக் பேசிட்டோம். எடுத்துட்டு தான் கொலை பண்ணிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு மேடம் ரெஃபாய் பேசிட்டு சார் சார் பேசுங்க. அதாவது அந்த அல்ஜிமர் மாற்றம் தன்னை வந்து மகனாவும் பார்த்து பார்த்து நினைக்கும் போது அந்த அவன் வந்து தம் அடிக்கிறான் பாருங்க, அப்ப செவுட்ல அடிக்கிறான், அப்பந்தான் மாறுறான் என் மகன் மாதிரி நினைக்கிறான். அந்த ஒரு ஆ. அடி இதோட இது தெரியுது. அப்ப அங்களுக்கு டைரக்ட் நிக்கிறாரு பாருங்க, அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்கு ரொம்ப அருமையான படம். நாளை இப்போ நேற்று தான் டக்குன்னு உட்காந்து பார்த்தேன். ராத்திரி நைட்ல படுக்கும்போது 1 மணி ஆயிடுச்சு, பார்த்துட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி சார், அருமையான படம். தேங்க்யூ சார். லதா மேடம் பேசுங்க. அதாவது ஏதோ ஒரு கொலை போது பைக் எடுத்து பைக்கும் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, பைக்கு காணோம், அந்த கொலையும் நடந்திருக்கு, அதனால பைக் எடுத்துட்டு போனோம் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஆங்கிள் அவனுடைய போட்டோ வரைஞ்சி அவன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்க எல்லாம் சொன்னீங்க, ஒரு ஒரு டைலாக் மிஸ் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா வடிவேலு சொல்லுவான், ஆமா ஆமா அவங்கவுங்க செஞ்ச தப்ப அவங்கவுங்க ரைட்டுன்னு தானே ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னேன் ஒரு மேடம் கதை சொன்னேன். சொன்னாங்க. சொல்லுங்க. அது அதுக்கப்புறம் வந்து பாதி படம் வரைக்கும் இந்த மாதிரி, அதாவது இவர் கொலை பண்ணவர், எதுக்கு இப்படி போலீஸ் தேடுறாங்க அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். எதுக்காகன்ட்டு தெரியாது. அப்புறம்தான் வடிவேலு கொலை பண்ணியிருக்காரு, அதுக்காக தேடுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க சார், ஒரு இடத்துலயும் நடுவுல ஒரு இடத்துல கொஞ்சம் வைலண்டா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதை ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த ஒரு இது பில்லர் கிட்ட அவனை சாகடிப்பாங்க இல்லையா, போஸ்ட் அது கிட்ட சாகடிப்பாரு. அப்ப கொஞ்சம் லைட்டா வைலண்டா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கூட ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி அப்படியே சாஃப்டா இருக்கிற மாதிரி அப்படியே மாறிடுறாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சிம் கார்டு விழுது, அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மூவி சொல்லலாம். அதாவது அதர் கேரக்டர் கேம் டு நோ, நமக்கு முதல்ல அதுக்கு முன்னாலே தெரிஞ்சிச்சு, அதர் கேரக்டர் ஆஃப் த மூவி கேம் டு நோ. ஸோ ஓவரால் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் சார், 6 மணிக்கு தான் நான் பார்த்து முடிச்சேன் படத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எல்லாம் சொன்னீங்களேன்னு தான் நான் பார்த்தேன், அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் நாட் சீன். ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே. நல்லா இருந்தது சார். இந்த பாட்டு Thank you. ரசிச்சீங்களா? நடுவுல ஒரு பாட்டு, ராஜா பாட்டு வருவேன், இளையராஜா பாட்டு. ஆமா, இளைய பாடுறது ஃபுல் சாங் வடிவேலு இல்ல பாடுற சார், பாட்டு. ஃபுல் சாங். ஒரு ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுவாங்க. ஆமா அந்த ஆமா 3 பேர் ஒண்ணா அப்புறம் சேர்ந்து இன்னொன்னு ஒரு என்ன, வரப்பா. ஹீரோயினே இல்லாத ஒரு மூவி இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்குங்கும்போது அதை நினைக்கும் போது இன்னும் பெட்டரா, இன்னும் நல்லா இருக்கு. இப்படி கூட ஒரு படத்தை கொண்டு வரலாம். நீங்க சொன்னீங்கல்ல, வைலண்டான விஷயங்கள் இருக்கு, ஆனா அது வைலண்ட் இல்லாம காட்டியிருக்காங்க, அதுதான் விஷயங்க. ஒரு ஆபாச காட்சி கூட இருக்காது. ஒரு சின்ன குழந்தைங்களை தடுக்கிற மாதிரி எந்த ஒரு ஆபாச காட்சி கூட இருக்காது. ஆனா நம்ம உணர முடியும், இந்த குழந்தைங்களை அழுகையில உணர முடியும். சித்தாரா கூட எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் ஒரு காலத்துல, இப்ப அவங்க ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க, நல்லா இருந்தது. ஓவரால் இட்ஸ் குட். தேங்க்யூ மேடம். யார் பேசுறா? கல்யாணி மேடம். ஆறுமுகம் சார், நான் பேசுறேன் சார். ஓகே, ஆரம்பம் பேசு. ஐயோ, அனைவருக்கும் வணக்கம் சார். நான் இந்த படத்தை வந்து முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் தான் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி இல்லைங்க, என்னால் பார்க்க முடியல வந்து. ஏன்னா என் பேரப்பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஸ்கூலு, அதனால் கடைக்கு போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணேன். நான் அந்த அந்த எது வரைக்கும் பார்த்தேன்னா, அந்த அவன் கொஞ்சம் தப்பிச்சு வந்து அந்த அந்த 2 பேரும் பைக்கில் போவாங்க. பைக்கில் போகும்போது அந்த ஆடுக்கு கால் உடைஞ்ச உடனே 1000 500 பேசி கடைசியில் ஒரு 3000தோட முடிச்சுக்கிடுவோன்னு சொல்லும்போது, என்னடா இந்த மாதிரி கடைசியில் இவன் போய் பணத்தை போய் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு திருப்பி வரும்பொழுது அந்த நேரத்தில் வந்து ஐயோ வேணாம் சார், அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸுக்கார், நீங்கள் போலீஸையும் கேள்விப்பட்டோன்னு சொல்லி வந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் நான் வந்து அது வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியல. நீங்கள் சொல்கிற விமர்சனத்தை பார்க்கும்போது பார்த்தா படத்தை உடனே பார்க்கணும் போல தான் இருக்குது. என்னால் இந்த ஸ்கூலுக்கு இந்த போகிறதுனால அவங்களோட கொஞ்சம் கடைக்கு போயிட்டேன். ரொம்ப நன்றி. நீங்கள் விவரித்த விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது. வந்து கட்டாயம் இந்த படத்தை பார்த்துருவோம் வந்து. அதனால் நான் அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து
கருத்து ஒரு நாள் சொல்லுவோம் வந்து. சார், நான் ஒரே ஒரு வாய்ப்பு விஷயம் கிடைக்கும். சொல்லணும். அதை ம். சொல்லிடுறேன். இவர் வந்து வடிவேல் வந்து நடுவில் ஒரு 2 பேருக்கும் நடுவில் கான்வர்சேஷன் இருக்கும். மறந்து போகிறது ஒரு விதத்தில் நல்லதுதான். சிலர்லாம் மறக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, உனக்கு பரவாயில்ல அப்படிங்கும்போது இவர் சொல்வார், டிமென்ஷியாங்கிறது மனுஷன் தன்னையே மறந்து போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா அப்படின்னு சொல்லி. எஸ். அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்தது, இது மாதிரினா பேச மாட்டாங்களே அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவர் என்ன இப்படி பேசுறாரு, அப்ப இவர் அப்படி இருக்க மாட்டார் போல இருக்கு, ஆக்ட் பண்றாரு போல இருக்குன்னு ஃப்ரம் தட் மொமெண்ட் நான் திங்க் பண்ணேன். இல்ல இந்த இல்ல மாதிரி லதா, இருக்கு. பிகினிங்ல எல்லாம் they can speak. ஆ ஆமா. எல்லாரும் எல்லா நேரத்துலயும் இருக்க மாட்டாங்க அது மாதிரி. சரி சார், அதை இவ்வளோ அனலைஸ் பண்ணி சொல்றாருல்ல, தன்னையே மறக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா. மறக்கிறதுங்கிறதே தெரியாதுல்ல உங்களுக்கு, நம்ம மறந்துட்டோம் நம்மளங்கிறது. இல்ல எல்லா நேரத்துலயும் தெரியாது. சில நேரத்துல நினைவு இருக்கும்போது அதை நினைக்கிறாங்க, இது மாதிரி மறந்து போகுதே அப்படிங்கிறது. நான் இன்ஃபேக்ட் கல்யாணுடைய இல்ல இந்த அல்சீமர் விஷயத்த அல்சீமர் கேட்கணும்னு டிசீஸ் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அல்டிமர் பர்சனலாவே பார்த்துருக்காங்க. ஸோ கல்யாணி என்ன சொல்றாங்கங்கிறது கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு. அல்சீமர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு முழுசா மறந்து போவார். அப்பப்போ ஞாபகம் மறதி வரும், நடுவில் ஞாபகம் வரும். ஆமா. இல்ல வாங்க. சார், நீங்க சொல்ற ரைட்டு. தான் மறந்து போயிட்டோங்கிறது ஞாபகம் வருமா? வராது இல்லையா? வராது. அந்த இடத்துல வந்து கதைக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப வந்து அதுதான் புரியுது. ரொம்ப இல்ல லாஜிக்கலா சார், எனக்கு பார்க்கக்கூடாது. டவுட் லதா வந்தது. லதா சொல்ற பாயிண்ட் வந்து அந்த பர்டிகுலர் வசனம் வந்து இட் சேஸ் தட் he is not he is a normal man, he is acting அந்த ஒரு அப்படிங்கிறது நான் பர்டிகுலர் அப்ப பாயிண்ட் இல்ல that should அது be அது appreciated what Lata is saying. அது Yeah. இல்ல அது கரெக்ட். அந்த இது கிரெடிட் கார்டை 2வது கார்டை மாத்தி ஏடிஎம் கார்டை மாத்தி கொடுக்கும் போதே நம்ம சார் கேரக்டர் அதெல்லாம் அப்புறம் தான் சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்சுக்கு. சரி, நான் வெரி பேசி குட். சார். வாங்க. பேசிருங்க மேடம். நீங்க பேசுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஆறுமுகம் சார், நீங்க பேசாம இல்ல கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா பாதி படத்தை பார்த்துட்டு மீதி கதையெல்லாம் கேட்டுட்டீங்களே, ஆமா அதான் அதான் தெரியாம போச்சு. இன்னைக்கு செஷனை கட் பண்ணி இருந்திருக்கலாம் நீங்க. ஓகே சார். ஆமா நான் கட் அதான் சார், இப்போ சிவகுமார் சார் எல்லா கதையும் அழகா சொல்லிட்டாரு. இப்ப நாராயணமூர்த்தி சாரும் சொல்லிட்டாரு. சொல்றதுக்கு ஏதாவது பாக்கி வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா ஒன்னையும் காணோம். இதுல வேற நாராயணமூர்த்தி சார் ஏதாவது விட்டா யாராவது சொன்னா நான் திருப்ப சொல்றேன்னு வேற சொல்லியிருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, இந்த எலிப்பொறி விஷயம் மட்டும் நாராயணமூர்த்தி சார் எனக்கு அது எப்படி தோணுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நான் அது வடிவேலுவா பார்க்கல சார். நீங்க அந்த இவங்க இருக்காங்க இல்லைங்களா, குற்றங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, நான் அவங்களா தான் பாக்குறேன். என்னதான் புடிச்சு கொண்டு வந்து வச்சு உள்ள போட்டு தண்ணியில முக்கி எடுத்தாலும் கடைசியில வந்து அவனுக்கு எல்லாம் தப்பிச்சு போயிட்டு தான் இருக்கானுங்க. ஒருத்தனை கொன்னா இன்னொருத்தன் வந்துட்டே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் சார் நான். அது அந்த ஒரு இது வடிவேலுவா பார்க்கல நானு. இந்த மாதிரி பார்த்தேன் அது. அதுக்கப்புறம் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பகத் ஃபாசில் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயில இருந்து வெளியே வரும்போதே அந்த சீனே ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வேற உங்க அப்பா மேல சத்தியம் அப்படிம்பான் அந்த போலீஸ்கார மண்டையில. அப்பவே இதெல்லாம் ஏன்டா அந்த பகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து ரொம்ப கேஷுவலா இருப்பா அப்படி. அவன் வந்து ஆக்சுவலா சும்மா செய்யற தொழில் தான் வந்து திருட்டே ஒழிய அவன் மனசார நல்லவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வடிவேலு வந்து பரோட்டா கேட்கும் போது கூட வாங்கிட்டு வந்து கொடுப்பா அப்படி. ஒவ்வொரு தடவையும் அவரை பாசமா பாத்துக்குவா அப்படி. என்னதான் நடிக்கிற மாதிரி இருந்தா கூட, அவன் ஃப்ரெண்டு சொன்னது கார்டு நம்பரை வாங்குறதுக்காக நடிக்கிற மாதிரி இருந்தா கூட, எல்லா இடத்துலயும் பகத் ஃபாசில் வந்து ரொம்ப இதா பாத்துக்குவாரு. அந்த இடத்துல எல்லாம் அந்த கேரக்டர் மட்டும் இல்ல அப்படின்னா வடிவேலுக்கு வந்து கொஞ்சம் இவ்வளவு தூரத்துக்கு அந்த 5 கொலையும் வந்து நீட்டா பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா ஒரு நல்லவனோட இருந்திருந்தா வடிவேலுக்கு இவ்வளோ சான்சஸ் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. அந்த ஜவுளி கடையோட நம்பரை வாங்கி கொடுக்கறது, அந்த இன்னொருத்தருடைய நம்பர் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பகத் ஃபாசில் வந்து ஒரு திருடனா இருக்கிறதுனாலதான் அது எல்லாமே பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பைக் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்துட்டு படத்துக்கு ரொம்ப கேஷுவலா நடிச்சிருப்பா அப்படி. நீங்க சொன்ன மாதிரி அந்த குளத்துக்கிட்ட வந்து அந்த போனை எடுத்துட்டு போறதாகட்டும், தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பைக் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு திருப்பி வந்து பைக்கை தூக்கிட்டு வர்றதாகட்டும், இந்த தேன் மிட்டாய் எடுத்து சாப்பிடுவான் அந்த இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயும் அது அவனோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும் அந்த படம் ஃபுல்லா. ரொம்ப கேஷுவலாவும் இருக்கும். அதே சமயம் அந்த ஒரு திருடன்னாலும் அந்த மனசுல வந்து கள்ளத்தன்மை இல்லை அப்படிங்கிறத வந்து அதை நல்லா காமிச்சிருப்பான் அந்த படத்துல. அது அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க சார். மோஸ்ட்லி அந்த அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது. சிவகுமார் சார் சொன்ன மாரி, அத நேத்து ஒருத்தர பார்த்தோம். அந்த பாட்டுக்கு அவங்க 3 பேரும் ஆடுற டான்ஸு, ஸ்டெப்ஸு ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப கேஷுவலா எந்திரிச்சு அந்த ரூம விட்டு வெளிய வந்துட்டு, அவங்க 3 பேரும் அதுவும் வடிவேலும் ரொம்ப அழகா ஆடுவாப்படி அந்த இடத்துல. நல்லா எடுத்திருக்காங்க. அந்த சீனுமே நல்லா எடுத்திருக்காங்க. நடுவுல போயிட்டு வர்றது. அதுக்கப்புறம் சித்தாரா. சித்தாரா ரொம்ப நல்லா அப்படியே அமைதியா வந்துட்டு, அமைதியா அப்படியே போற சீன் எல்லாமே அந்த வலி அவங்களுக்கு. சார் சிவகுமார் சார், சித்தாரா வந்து சாகுறதுக்கு ரீசன் வந்து, அவங்க இந்த கேஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி வச்சிருக்காங்க சார். அவங்க வந்து திருப்பி அவங்க போய் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணும்போது, அவங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருது. அதனால அவங்க சாட்சி சொல்லி அத இது பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் அவங்க கையெழுத்திட்டு இதாயிடுறாங்க. அந்த குழந்தைங்களோட இதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணுங்க எல்லாம். அது சில சமயம் வந்து பேரண்ட்ஸ் அவ்ளோ பெரிய பொண்ணு, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல முடியல பார்த்தீங்களா? அதெல்லாம் தான் வலி. எந்த நேரத்துல என்ன நம்ம குழந்தைங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால சொல்லவே முடியாது. அது ரொம்ப வலியான விஷயம். அது அந்த கேரக்டர். அது கடைசி சீன் அந்த முதியோர் இல்லம். அப்ப கூட திரும்பி பார்த்துட்டு பகத் ஃபாசில்ட்ட சொன்னாரு, "ஏய் நிஜமாவே மறந்துடுச்சுடா இப்போ" அப்படிம்பான் கடைசியா வடிவேலு. அந்த சீன்லாம் நல்லா இருந்தது. ம். ஆ அந்த அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு திருவண்ணாமலையில அந்த மடத்துக்கு போவாங்கல்ல சார். அந்த மடத்துல போய் உட்கார்ந்திருக்கும்போது அந்த இவரு கேட்பாரு. லிவிங்ஸ்டன் நெனைக்கிறேன். லிவிங்ஸ்டன் தான் கேட்பாரு. "இது என்ன வேலை பண்ற அப்படி?" அப்படின்னு கேட்டப்ப, இவன் வாயில அப்பதான் எச்சா சோறு எடுத்து போட்டுட்டு இது பண்ணுவான். அப்போ வந்து கரெக்ட்டா வடிவேலு சொல்லுவாரு, "செக்யூரிட்டிம்பாரு." ரொம்ப ரிலேட்டட் ஜாப். செக்யூரிட்டி. ஆமாமா நைட் டியூட்டி இருக்கத்தானே செய்யும் அப்படின்னாரு. அந்த சீன்லாம் நல்லா ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காங்க. கோவை சரளா சூப்பர். மியூசிக் அதுவும் அந்த லாஸ்ட் சீன்ல அந்த கடைசி சீன பார்த்து கண்ணு கலங்காத வெளிய வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் சார். அந்த மாரி தான் இருந்தது. அந்த லாஸ்ட்டா அந்த ஈவன் அவன் ஃப்ரெண்ட வந்து எனிவே சார் வந்து அத சொல்லல. ஆறுமுகம் சார் வேற இருக்காரு. நம்ம சொல்ல முடியாது இப்போ. ஆ அந்த சீன் நல்லா அந்த சீன் நல்லா பேக்ரவுண்ட் எடுத்திருப்பாங்க. மியூசிக் சொல்றீங்களா? பேக்ரவுண்ட் ஆறுமுகம் சார் காத பொத்திக்கிங்க. பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த கடைசி சீன்ல சொல்றேன். அந்த கடைசி சீன்னா கோர்ட் சீன் இல்ல. ஆமா அந்த ஆமா. அந்த இவன அந்த கொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் சீன். ஆமா. மர்டர் சீன். ஆமா. ஆமா. அந்த மர்டர் சீனப்ப அந்த மியூசிக் வந்து சும்மா தெறிச்சிருக்கும் அந்த இடத்துல. யுவன் சங்கர் ராஜா. அந்த மியூசிக் வந்து அவ்ளோ இதா குடுத்திருப்பாரு. ரொம்ப பயங்கரமாலாம் குடுத்திருக்க மாட்டாரு. அது ஒரு மாரி டங் டங் அது ஒரு நல்லா குடுத்திருக்காரு அந்த இடத்துல மியூசிக்கு. பிளஸ் அந்த லாஸ்ட் சீன் அந்த பகத் ஃபாசில் ஒரு ஏத்துறான் பாரு ஒரு ஏத்து. ம். அப்படியே ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு தடவ ஒரு நிமிஷம் அப்படி நம்ம ஒரு நீ உன்னிப்பா அத பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம அப்படி தல போய் தான் வரும். நல்ல ஒரு ஏத்து அந்த இடத்துல. பயங்கரமான சீனு. ஆனா அந்த மாரி தான் அந்த மாரி பண்றவன் எல்லாம் அந்த மாரி தான் கொல்லப்படணும். ஆனா அப்படி என்ன ஒரு நல்லா எடுத்திருக்காங்க அந்த சீன. நல்லா. அது இன்னொன்னு சார், இப்ப வந்து அந்த பகத் ஃபாசிலுக்கு குழந்தைங்கலாம் இல்ல சார். இல்ல இல்ல இல்ல. குழந்தை அது காமிக்கிறாங்க. இல்ல சார். இல்ல சார். பக்கத்துல இல்ல. இருக்க குழந்தை அது. அது ஆமா. பக்கத்து வீட்டு குழந்தை. அவங்க அம்மா கூட இருக்கும். அந்த பக்கத்து வீட்டு குழந்தை. அப்ப அவன் நினைப்பான். அடடா! இப்படிப்பட்ட ஆள நம்ம போய் அந்த பொண்ணு கூட அந்த பேரு கற்பகமா ஏதோ ஒண்ணு பேருன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா கற்பகம் தான் நினைக்கிறேன். அந்த அந்த பொண்ணு கிட்ட கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவான். அமுதா அமுதா. அமுதாங்களா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவானே ஒழிய, அவனுக்கு இல்ல சார் அது. அது என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதாவது வடிவேலுவோட கேரக்டர் வந்து சரியில்ல அப்படிங்கிற மாரி அவன் ஃப்ரெண்ட் மூலமா தெரிய வரும்ல. அப்ப தெரிய வரும்போது, இவன் என்ன நினைப்பான்னா, அடடா! இந்த மாரி ஒரு கேவலமான ஆள கூட்டிட்டு போயி, நம்ம வந்து அந்த பொண்ண கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டோமே! அவகிட்ட கூட இந்த ஆள் தப்பா நடந்திருக்க சான்ஸ் இருக்கே! அப்படின்னு. அந்த அளவுக்கு பகத் ஃபாசிலோட கேரக்டர வந்து ரொம்ப சாலிடா பண்ணியிருக்காங்க சார். அவன் எல்லா விதத்திலயும் யோசிக்கிற மாதிரி, அதாவது இப்ப நீ திரும்பி போய் யோசிக்கணும் இல்லையா? அவ்ளோ அவனுக்கு அக்கறை இருக்கு சமுதாயத்து மேல இருக்கிற அக்கறைன்னு தான் சொல்லணும் அத. அவ்ளோ தூரம் ஒரு அக்கறையுள்ள மனுஷன் தான். ஏதோ போறது வர்றதுக்கு திருடுறவன்லாம் திருடன் இல்ல அப்படிங்கிறத வந்து நல்லா எடுத்திருக்காங்க. தேங்க் இந்த யூ சார். பகத் ஃபாசிலோட தேங்க்யூ தேங்க்யூ. கேரக்டர்ல வந்து அவனோட மொல்லமா இவன் திருந்த போறான்றதுக்கு காமிக்கிறதுக்கு தான் அவனோட ஒவ்வொரு குணாதிசயம் காமிச்சிட்டு வருது. நீங்க சொல்ற விஷயம். இவன் பின்னாடி திருந்த போறான் அப்படின்றத காமிக்கிறதுக்கு சடன்னு தெரிஞ்சிட்ட மாதிரி காமிக்காத, அவனோட மனசுல வந்து அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு இழைய ஓடுற ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதுல இவன் இவன் போய் அதுல திருந்துவான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுனா அந்த ஒரு ஸ்டெப்பா அந்த அக்கறை இருக்கிறத காமிச்சு போறான்.
அது கடைசியில் வந்து அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு வரான். இன்னொரு விஷயம்னா இவன் வந்து மிகப்பெரிய திருடங்க, அதை கேஷுவலாக எப்பயுமே ஜாலியாக திருடிட்டு போகிற கேரக்டர்ன்ற அதுதான் சார். மாதிரி அதை அது ரொம்ப இயல்பா அந்த கேரக்டரும் ரொம்ப நடிச்சிருப்பான். ஏன்னா இதே ஸ்டைலில் தான் அந்த ரஜினி கூட நடிச்சானே இப்போ ஒரு படத்தில் இதுவாக நடிச்சிருப்பான். போன ரஜினி படம் ஒன்று இதில் அதில் வந்து பகத் பாசில் தான் அந்த டேட்டா இது பண்ணுவார். நம்ம டேட்டாலாம் இது பண்ணி பண்ணுவார். ஜெயிலரா சார்? ஜெயிலர் இல்லை, வேற ஏதோ ஒரு ஜெயிலர் படம் நினைக்கிறேன். ஜெயிலர் கூலி இல்லை, இல்ல, ஜெயிலர் இல்ல. போன முறை வேட்டை ஏதோ ஒன்று வந்து இப்போ ஏதோ ஒரு படம் வந்து latest ஆ. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த படத்துல வந்து அவன் ஒரு திருந்துறான் அப்படின்னு கூட இல்ல சார். ஏன்னா அவன் as such he is கிடையாது, a good at அப்படியே தாங்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது, good அவன் at அப்படியே தான் இருக்கிறான். கடைசி செய்தி என்ன சொல்ல வருதுன்னா, நீ விட்டுதை நான் பண்ணுவேன் அப்படின்றது திரும்ப வர்ற மாதிரி சொல்றேன். ஆமா சார், நீ விட்டுதை நான் தொடருவேன் அப்படின்ற கண்டிப்பா. மாதிரி சொல்ல வருது. வாங்க. நல்லா இருக்கு அந்த பாராட்டு. தேங்க்யூ சார். வசந்தி மேடம் சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் சொல்லுங்க. பண்ணணும். சொல்லுங்க சார். சிவகுமார் பொழுது அவன் முதல்ல ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது அதுல ஒரு 25 லட்சம் ரூபாய் அந்த மிஷின்ல காட்ட வச்சிருந்தது ஆமா சார், இருக்காது. ஆமா சார். பேலன்ஸ் 25 lakhs ரொம்ப டீப்பா இருக்கு, வரும் அதுல. ஆமா அதை காமிச்சுதான் படத்தை இல்ல, கொண்டு வரும். போவான். அதை பார்த்து Okay. அதுதான் இம்பார்ட்டன்ட் சீனே அங்க. அது அடுத்த அதாவது சார், மூவிக்கு do you want to என்ன do you want to ஆக்ஷன் மோர் இதை போட்டுட்டு கீழால இருக்கும் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு, உனக்கு இன்னும் வேணுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டினோட இருக்கும் சார். You want another transaction? Do you want to do one more? எஸ் நோ போட்டு இருக்கும், அதுக்கு கீழால கொடுத்திருப்பாங்க. சிவகுமார் சாருக்கு இன்னொரு தடவை கை தட்டணும். வேட்டையன் ரஜினியோட அதுல இன்னொரு டைலாக் வரும் பாருங்க. பகத்தை கீப் அவனை புடவை வச்சுக்கிறதுக்காக திருவண்ணாமலை போனோம், அங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாரு, கேஷா கொடுப்பாங்க நினைச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு டெம்ப் பண்ணி வச்சிருப்பாரு அவரு. அங்க போய் அது அப்புறம் அந்த 25 லட்சம் அதை முதல்ல பேங்க்ல போட்டான், அண்ணன் ஏமாத்துக்குவாரு பகத்து வடிவேலு. அது ரொம்ப ரஜினி கூட பகத் பாசில் நடிச்ச படம் வந்து வேட்டையன், இப்போ வந்த படம். அதுலயும் இதே மாதிரி கேரக்டர் வந்து துருன்னு வந்து போற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து சார் வசந்தி மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். பேசுங்க மேடம். முதல்ல எல்லாரும் சொல்லது இருந்து எனக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிது. நான் வந்து ட்ரெய்லர் மட்டும் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ட்ரெய்லர் நினைக்கிறேன். அதுலேருந்தே நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக தெரியல. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து அப்ஸ்கியூராக இருந்தது, இது எப்படி போகுதுன்னு தெரியலன்ட்டு. ஆனால் நம்ம சிவகுமார் சார் சொன்ன கதை, அப்புறம் நாராயணமூர்த்தி சார் சொன்னது, மற்ற எல்லாரோட ஃபீட்பேக்கும் பார்த்தா நான் சில இதை எழுதி வச்சுருக்கேன், இது இருக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இந்த கதையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 2 வில்லனை காமிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து ரியல் வில்லன், இன்னொன்று ஹிடன் வில்லன். இந்த 2 பேரும் பேரலல் வில்லன்ஸ். அவங்க பேரலல் கேரக்டர்ஸ் 2 பேரும் ஒன்றாவே பயணம் செய்கிறாங்க. இது வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இவர் பண்ணுறது வந்து எதுக்காக பண்ணுறாரு, ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து வெளியில் காட்டலை, ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன்னொன்று மென்டலி சேலஞ்சோ, மென்டலி வந்து டிஸ்டர்ப்டோ, இல்லாட்டி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓரளவு தப்பிச்சிடலாம், லால இருந்து தப்பிச்சிடலாம். ஸோ அவங்க வந்து என்ன கொலை பண்ணாலும் சரி, அது வந்து அதில் ஒரு கிளாஸில் வந்து இவங்க மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த கொலையெல்லாம் வந்து பண்ணால் கூட அது வந்து அவங்கள வந்து அதிலேருந்து விடுவிச்சிருவாங்க. அதை வந்து ஒரு போர்வையாக வச்சுக்கிட்டு, ஒரு கவராக வச்சுக்கிட்டு, இதை வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ப்ராப்ளம்ஸை வந்து இவர் டீல் பண்ணுறாப்புல. ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன், அதில் வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து அந்த கேரக்டரை வந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து நிறைய அவங்க இன்சிடென்ட்ஸு, அப்புறம் வந்து கேரக்டர்ஸு வரும்போது அவங்க சொன்ன டயலாக்ஸு இதெல்லாம் பார்த்தா வந்து அந்த வடிவேலு கேரக்டர் யூஷுவல் கேரக்டராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டராக அவரை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் அந்த கடைசியில் வந்து அவர் விடுவிக்கப்படுறாங்களா என்ன அப்படின்னு தெரியல, நான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைக்குமா எனக்கு தெரியல இந்த மூவி. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப நல்ல மூவி. இன்னொன்று அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு ப்ளஸ் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன்.
வடிவேலு ரொம்ப நல்ல ஆக்டர். எப்பவுமே அவர் வந்து காமெடியா இருக்கட்டும், நம்ம ரொம்ப டச் பண்றாப்புல அவர் பண்ண முடியும் அவரால. ஸோ அது அவரோட நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் அவங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. மித்தபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. நான் ரொம்ப ஓரளவு அதாவது சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னன்னு தெரியல. சரியா மேடம், இருக்கான்னு தெரியல. இன்ஃபேக்ட் படத்தை பார்க்காம 2-3 பாயிண்ட் நல்லா சொன்னீங்க. ஓகே. என்னன்னா அது அந்த 2 கேரக்டர் வந்து ஆக்சுவலி வில்லனஸ் கேரக்டர். ஆமா. அவங்க 2 பேரையும் ஹீரோ ஆக்கியிருக்காங்க. ஆமா. 2 பேரும் ஒண்ணா பயணம் செய்றாங்க. அவர் 2 பேரும் அந்த ஒரு இடத்துல இவன் வடிவேல் பகத் ஃபாசில் கேட்பாரு, என்னோட எப்படி நீ டிராவல் பண்ண அப்படின்னு. ஆ. அப்ப வடிவேல் சொல்றாரு, நான் நான் இது நீ டிராவல் பண்ணல, இல்ல, நான் தான் உன்னோட டிராவல் இவனோட நீ பண்ணியிருக்கேன். எப்படி டிராவல் பண்ணன்னு கேட்டதுக்கு இல்ல ஆமா, என்னோட தானே அவன் பண்ணான். நான் தான் உன்னோட அந்த அதை 3வது டிஸ்கைஸா பிரச்சனை. வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு வேலையும் பண்றாரு வடிவேலு. அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணிட்டு தான் இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் பத்தி கேட்க முடியும், ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லவே இல்லை படத்துல. ஜட்ஜ்மெண்ட் சொல்லவே இல்லை. அது அடுத்த ஐரடி. அதை வந்து அது இவனுக்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன தண்டனைங்கிறத சொல்லவே இல்லை. ஜட்ஜ்மெண்ட் ஒத்திவைக்க அடுத்த வாரம் சொல்லுவோன்னு சொல்றாங்க, அதை சொல்றத காட்டவே கிடையாது அந்த படத்துல. அதாவது இந்த நீங்க ஒரு ஒரு கேரக்டர் இந்த சிகரெட் பிடிக்கிற சீன் வந்து 2-3 ஒரு 10-15 சீன் சிகரெட் பிடிக்கிற சீன் வரும் பகத் ஃபாசில். அதாவது அந்த ஒரு நார்மல் ஒரு சாதாரண திருடன் அதை வந்து எவ்வளோ கேஷுவலாக அந்த சிகரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுவான் அப்படிங்கிறத அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு. அந்த சிகரெட் பிடிக்கிற சீனில் எல்லாமே பிரமாதமாக நடிச்சிருக்கு. அதாவது ஒரு ஸ்டைலிஷாக சிகரெட் பிடிக்கிறதுக்கும் ஒரு சாதாரண நாள் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான். ஃபஸ்ட்டு சீனில் வந்து நீ உன்னை பற்றி சொல்லுன்னு வடிவேல் சொல்லும்போது ஃபகத் சொல்லுவார், எனக்கு சின்ன வயசில் ஷூ போட்டுக்கணும்னு ஆசை, எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நான் வாங்கி தரல, நான் கடவுள்கிட்ட வந்து எனக்கு ஷூ வேணும்லாம் வேண்டியிருக்கேன், ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது அது மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. நமக்கு வேணும்னா நம்ம தான் எடுத்துக்கணும். அதாவது ஒரு திருட்டு தொழில் எப்படி வந்தாருங்கிறத நியாயப்படுத்தி பேசுவார். அதை அந்த அந்த சீன்ல நியாயப்படுத்தலைன்னா தூக்கம் வராது அப்படின்பார். இல்ல, இந்த பார்த்தேன் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, உங்களோட ஒரு 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 பர்சன்ட்டையுமே 2 பர்சனாலிட்டி இருக்கு. ஆமா, ஒண்ணு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை கிராப் பண்ணி அதை அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்னு வந்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ 2மே நம்ம கிட்டயே இருக்கு. அந்த 2யுமே அது அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்களா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். எஸ் 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 கோபால் சார் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஒவ்வொரு டைலாக் ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நீங்க. ஒண்ணு. ரெண்டாவது சார், இந்த அன்பே சிவம் டைலாக் அப்பப்போ ஞாபகம் சார். கமல் அண்ட் மாதவன் டைலாக் மாதிரி பகத்தும் வடிவேலு டைலாக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. ரெண்டு பேரும் நல்லா பண்ணிங்க. வாங்க சார் கோபால் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடியபிள் சார்? கேட்குது சார். ஓகே. ஆக்சுவலாக மாரீசன் அப்படின்ற ஒரு படம் வந்து புராண கால டைட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். சரி, ஃபேமிலியோட பார்க்கும்போது நான் ஒரு 25% கிராஸ் ஆன பிறகு தான் நான் இது பார்த்தேன் நான் இந்த படத்தை. ஸோ ஒரு காலத்தில் வந்து இந்த சிங்காரவேலன் அப்படின்ற ஒரு சினிமாவில் வடிவேலு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. மிகப்பெரிய மாற்றம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனில், அவருடைய அச்சீவ்மெண்ட்டில். ஸோ இது படம் ஸ்லோவாக போனாலும் ஒரு த்ரில்லிங் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் தான் நானும் இதை பார்த்தேன் நான். ஸோ இந்த திருவண்ணாமலைக்கு அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது நானும் அந்த ரோட்டில் நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் இந்த மலையை பார்க்குறது, அந்த லாங் வியூ எல்லாம் வந்து எனக்கு ஒரு ரீகால் பண்ணிச்சு. ஸோ அதே மாதிரி ஆசிரமத்தில் தங்கி இருந்து அவங்க செய்கிற பணிகள். ஸோ டிமென்ஷியா அப்படின்றது அது ஒரு ஏஜ் ஃபேக்டர், அது ஒரு டைப் ஆஃப் டிசீஸ். சாரோட ஃபேஸ் சரியா தெரியல சார். கோபால் ரத்னம் சார். ஸோ டிமென்ஷியா அப்படின்றது ஒரு ஃபேக்டர், அதை பேஸ் பண்ணி இதை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அதை சுற்றியே வருது. ஸோ ஒரு சீனில் வந்து அந்த அம்மா வந்து வடிவேலுடைய ஒய்ஃப் வந்து
சுத்தமா தன்னை மறந்து அந்த ஒரு நோட் புக்கை வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கையிலேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நினைச்சிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அதை வந்து ஹைலைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. நல்லா இருந்தது அந்த ஒரு சீனு. ஸோ சமுதாயத்தில் வந்து பெரிய வக்கரமானது வந்து இந்த குழந்தைகள் வன்புணர்வுன்றது, அதை சட்டம் வந்து சரி செய்யறதுக்கு ரொம்ப காலமாகும். அதனால he has taken his own decision to solve the problem இண்டிவிஜுவலியோடன்றது என்னுடைய கருத்து. ஸோ நிச்சயமா இது ஒரு ஒரு நேஷனல் அவார்டு மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் அவார்டு வின்னிங் படமாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. ஸோ ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் தி டைரக்டர் அண்ட் எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தது. ஸோ நான் இது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். நான் நிறைய அதிகமாக சினிமா படம் பார்க்க மாட்டேன். நான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ ஒரு நிறைவான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீ தேங்க்யூ பிரசாத். தேங்க்யூ 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 சார் நாராயணமூர்த்தி சார். தேங்க்யூ சார். அமுதா மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். அவங்க வந்து பேசுங்க ஊருக்கு பேசுங்க. போயிருக்காங்க. இல்ல இருக்கேன். எனக்கு வந்து இப்ப நீங்க எல்லாரும் படத்தை பத்தி பேச பேச நான் இவ்வளவு நாள் படம் பார்க்க தெரியாமையே படம் பார்த்திருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஆமா. இவ்வளவு அழகா நீங்க சொல்றீங்க. எனக்கு இந்த அளவெல்லாம் எனக்கு தெரியலங்க சார். ஒரு சினிமா பாக்குறோம் அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. மற்றபடி இவ்வளவு கவனமா பார்க்கணும் நுணுக்கங்கள். அப்படிங்கறது எனக்கு தெரியல சார். ஆனா படம் நல்லா இருந்தது. அது அது ஒண்ணு தெரிஞ்சது. அதுல என்ன எனக்கு ஒண்ணே ஒண்ணுன்னா, இவ்வளோ காமெடி பண்ற வடிவேலுவ இவ்வளவு ஒரு கனத்த பாத்திரத்துல போட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது எனக்கு. ஆனா போன படம் மாமன்னன் கூட அப்படிதானம்மா? மாமன்னனா அது கேரக்டர் வேற பார்த்தேன் மேடம். அது டோட்டலி எனக்கு. டிஃப்ரெண்ட். இல்ல சார், நாட் காமெடி, அதுதான் நான் மீன் பண்ணேன். இல்ல எனக்கு வந்து ஒரு காமெடியனை வந்து ஒரு ஒரு சின்ன காமெடி கூட இல்லாம இப்படி இருக்கிறதுங்கிறது எனக்கு அது கொஞ்சம் இப்படி ஒரு கனமான பாத்திரத்தை கொடுக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த பகத் பாசல் வந்து அது அந்த நடிப்பை வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அது நல்லா இருந்தது. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆரம்பத்துல நானும் படம் பார்க்கும்போது இந்த கையில விலங்கோட உட்கார்ந்துருக்கிறது அது எல்லாமே நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஆனா ரொம்ப இவ்வளவு தூரமா இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து பொதுவா தெரியலைங்க சார். படம் பார்க்கும்போது படம் பார்க்குறோம், நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்களா, நல்லா நடிச்சிருக்காங்க, யாராவது நல்லா நடிக்கலையா, ஆமா ஆமா இவங்க எல்லாம் நல்லா நடிக்கல, இப்படிதான் எனக்கு சொல்ல தெரியுது தவிர இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு ஒரு ஆழமா இப்படி பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியலைங்க சார். நீங்க எல்லாரும் சொன்னதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை ரொம்ப அழகா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோர்ட்டு சீன்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப நல்லா சொன்னீங்க. மறுபடியும் ஒரு சினிமா பார்த்த ஒரு உணர்வு வந்தது. மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சி இதுல நான் கலந்துகிட்டது அப்படிதான் சார் சொல்லணும். நல்லா இருந்துச்சுங்க. நம்பிட்டோம் அமுதாமா, சார் நம்பிட்டோம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். அதனாலதாம்மா கல்யாணி நம்ம கூட முதல்ல ஒரு படத்தை வச்சு நம்ம பேசும்போது கூட நான் என்ன சொன்னேன் கேட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியாதும்மா கல்யாணி, நீங்க கொஞ்சம் நல்லா சொல்லுவீங்க, அதனால நம்ம சொல்லலாம் அப்படிதான் கேட்டேன். ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு விவரிச்சு எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளவு விவரமா எனக்கு சொல்ல தெரியல, விவரிச்சும் சொல்ல தெரியல, ரெண்டுமே எனக்கு தெரியல. அதுதான் ஆனா நான் அமுதா நீங்க அமுதா நம்ம சொன்னீங்கல்ல group ஒரு காமெடி ஆக்டர் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறீங்கல்ல, இந்த ஏஜ்ல அவருடைய ஸ்பெஷலே பாடி லாங்குவேஜ் தான். இப்ப விவேக்குதுன்னா டைலாக்ல இருக்கும், இவருக்கு வந்து பாடி லாங்குவேஜ்ல தான் ஸ்பெஷலே. இந்த வயசுல பாடி லாங்குவேஜ்ல ஸ்பெஷலா அவர் கொண்டு வர முடியுமா முடியாதான்னு தெரியல. அதனாலதான் மாமன்னன்லயே அப்படி அவங்க கேட்டதுக்கு இவரும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனிமே அவர் வந்து அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி டெலிவரி பண்ணாருன்னா சக்சஸ் ஆகாதுங்கிறாங்க. அவர் எனக்கு இது என்னமோ வரைக்கும் பண்ணது வந்து காமெடி அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே வராது. இந்த மாதிரி வந்து எல்லாரும் நடிச்சிடலாம். ஆனா காமெடி பண்றதுங்கிறது எல்லாருக்கும் காமெடி வராது. அந்த காமெடி வர்றவங்களை வந்து நல்லா பயன்படுத்தி அதை கொண்டு போகும்போது
அது இன்னும் நல்லா என்னம்மா கல்யாணி? இல்ல கரெக்ட் தாம்மா. ஆ, அது ஆ, கொஞ்சம் நம்ம மனசுக்கு இதா இருக்கு. அதாவது ஆமா ரஜினியை கொண்டு போய் வேற மாதிரி போட்டோம்னா பார்க்க மாட்டோம்ல. ஆமா ஆனா ஆமா சிவாஜி கணேசன் வந்து அதுக்காக தான் வந்து எல்லா கேரக்டர் ரோல்லையும் நடிச்சிருவாரு. ரவுடி ஆமா என்ன தண்ணி அடிக்கணுமா, அங்க சுத்தணுமா, இல்ல நல்லவனா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வடிவேலும் நடிச்சுப்ப நல்லா இருக்குமா, நல்லா செஞ்சிருக்கா அப்படி. ஆமாமா அந்த அதுல நீங்க கூட சொன்னீங்கல்ல ஒண்ணும் இப்போ அந்த இப்போ லதா சொன்னீங்கல்ல அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் வந்து இதுலயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. அவர் எப்படி நிக்கிறாரு, பண்ணிருக்கு. ஆனா ஆமா உட்கார்ந்து சீரியஸா அதெல்லாம் தான் அதெல்லாம் பண்ணிருக்கு. அந்த இருக்கதான் சீன் வந்து இருக்குது. அந்த பைக்ல இருந்து இறங்கும்போது அவருடைய சோர்வை காமிக்கிறது, அந்த சீன்ல எல்லாம் அப்படியே ரொம்ப அப்படியே தளர்ந்து போய் அப்படியே ஒரு சோர்வை காமிச்சிருப்பாரு அந்த எல்லா அதே இடத்துலயுமே. மாதிரிதான் கோவை சரளா கூட இதுல ஒண்ணும் பெருசா இல்ல. அது பெண்கள் காமெடி அப்படிங்கிற காமெடி நடிகைகளே ரொம்ப குறைச்சலா இருக்கிற ஒரு இடம். கரெக்ட் தான்மா. அதுலயும் அந்த கோவை சரளாவையும் அதுல வந்து பயன்படுத்திக்கல, இதுலயும் பயன்படுத்திக்கல. அந்த இன்னொரு பொண்ணு ஒண்ணு மட்டும் அது மட்டும் அந்த இதுல கொஞ்சம் அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. அந்த போலீஸ் இதுல ஒரு ஒரு பொண்ணு அதை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்துற மாதிரி தெரிஞ்சிச்சு. இதுல எல்லாம் ஒன்னும் அந்த அளவு அவங்க 2 பேரையும் அமுதாம்மா, நீங்க மேடம் அவங்க சொல்றது அவங்களுடைய ஆதங்கம் புரியுது. ஆனா இப்ப பழைய காலத்து படத்தை எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் பாத்தீங்கன்னா தனியா காமெடி ட்ராக் இது ஹீரோக்கு தோழனும் ஹீரோயினுடைய தோழியும் லவ் பண்ணுவாங்க, அவங்க ஜோக்கா இருப்பாங்க, அது ரசிச்சோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அது மாதிரி போட்ட செட் ஆகல, இப்பெல்லாம் ஜனங்களுடைய டேஸ்ட் மாறி போச்சுன்னு தான் வேற மாதிரி போச்சு. இதே ரன்னுங்கிற சினிமாலாம் தனியா ட்ராக் ஓடிட்டு இருக்கும், காமெடிக்குன்னு விவேக்குது. ஆமா அதெல்லாம் அது கரெக்ட் தான் லதா. இப்பெல்லாம் அந்த மாதிரி ட்ராக் ஓட முடியாது, இப்ப ஜனங்க ரசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா. பேசலாம் அதுதான் மேடம். நீங்க மேடம் சொல்றதெல்லாம் வினய் வாஸ்தவம் தான். நீங்க எல்லாரும் சிறப்பா சொல்லிட்டீங்க இந்த படத்துல. அதுல இருக்கிற ஆதங்கத்தை நான் எடுத்துக்கிட்டு சொல்றேன், இல்ல அவ்வளவுதான். அவதாம்மா இது சொல்றது கரெக்ட் தான். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதாவது ஆ, நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்ததுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் என்னடா இவரையும் கொண்டு போய் அதுக்குள்ள போட்டுமே இப்ப யாரை பார்த்துதான் சிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்ல ஆயிடுச்சு. வடிவேலு காமெடி வந்து ஒரு அசிங்கமா இருக்காது, அருவருப்பா இருக்காது, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாக்குற மாதிரி இருக்கும். சில காமெடியன்ஸ் பண்றது வந்து ரொம்ப அருவருப்பா இருக்கும். எனக்கு சிலர் பேரை இங்க சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. வேண்டாமா. அவங்கெல்லாம் அந்த இடத்துல வந்தாங்கன்னா நான் அந்த சினிமாவையே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி காமெடியன் வந்தாங்கன்னா அந்த சினிமாவையே நான் பார்க்க மாட்டேன். சில சார் காமெடியன் தான் நல்ல எந்த காலத்துக்கும் பொருத்தமான காமெடியனு. அவங்கள வந்து நம்ம எல்லா இடங்கள்லயும் பயன்படுத்தும் போது அவங்களுக்கும் இன்னும் இன்னும் நல்லா இருக்கும். நமக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு சிரிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சீரியஸா ஒரு இத பார்க்காம கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு இடையில வந்தது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து ஒருத்தர் சொல்வாரு, ஒரு பேச்சாளர் ஒருத்தர் சொல்வாரு. ஒரு மூட்டை நிறைய பொருளை ஏத்தும்போது, அந்த மூட்டைக்குள்ள பொருள சொருகும்போது, மூட்டைய தூக்கி 2 குலுக்குவாங்களாம். குலுக்குனதுக்கு பிறகு திருப்பி அதுக்குள்ளார நிறைய போகுமாம். அந்த மாரி ஒரு சீரியஸ் ரோல் வந்துகிட்டு சீரியஸ் படமா இருக்கும்போது, ஒரு காமெடி வரும்போது அந்த மூட்டைய குலுக்குற மாதிரி அர்த்தமாம். அப்படி ஒரு 2 குலுக்குனா திரும்பவும் செய்திகள் உள்ள போகும். அப்படின்னு வாரியார் வாரியார் சாமி சொன்னது. யாருங்க சார்? வாரியார் சாமி. இல்ல வாரியார் இல்ல. இது நான் கம்பன் கழகத்துல பேசி கேட்டேன். சரி இப்ப நம்ம மேடம் பேசுவோம். ஆ, நீத்தன் சார் பேசுங்க. வணக்கம் வணக்கம். இல்ல அம்மா ரொம்ப முடிச்சிட்டீங்களா என்ன? உற்சாகமா ஏன் சார் நான் பேசிட்டு இருக்கும்போதே முடிச்சிட்டீங்களா? கம்ப்ளீட் இல்ல பண்ணிட்டீங்களா? நீ ஆ. முடிக்கலையா? சொல்லுங்க பின்ன. நீ முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல சரிங்க கொஞ்சம் சார். சார் வந்து டாபிக் நம்மளது கொஞ்சம் வேற மாதிரி போயிடுச்சா, அதனால சார் பாக்குறாரு வேற ஓ ஒண்ணும். சரிங்க சார். ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் மேடம், பேசுவோம் மேடம் பேசுவோம். உங்க பேரு இந்த படத்துல இருக்குது, அதனால ராசியா ஆமா இருக்கும் படம். ஆமா அமுதா. சரி. ஓகே அபிநந்தன் சார் பேசுங்க. வணக்கம். அம்மா ரொம்ப உற்சாகமா பேசுறாங்களே, நடுவுல குறுக்கிடல, கைய தூக்கிட்டு இருந்துட்டேன். எல்லாருமே உரைகளை கேட்டேன், ரொம்ப சிறப்பா சொல்றீங்க. இந்த படத்தை எங்க வீட்டுல எல்லாரும் பார்த்தாங்க, நான் என்னமோ பார்க்க போகல. அது இந்த மாரிசன்ங்கிற பேரு அதனால போகலையா, ஏதோ அன்னைக்கு ஏதோ சோர்வா இருந்துச்சு, நீங்க போங்கன்ட்டேன். அந்த மாரிசன்ங்கிறது ரொம்ப அருமையான கேரக்டர். அவன் அறத்தின் பால்ல தான் இருக்கான். அவன் போக மாட்டேங்கிறான். வேற அவர் கம்பல்சனா போறது மாதிரி அந்த இதுல கம்பராமாயணத்துல வரும். இன்னொன்னு, அந்த மானு இந்த மாதிரி ஒரு மான் இருக்க முடியாதுன்னு வந்து அது ஆடுறது,
அப்புறம் கடைசியில சொல்றது அதனுடைய அந்த பாடல்களே ரொம்ப சிறப்பா இருக்கும். இது நீங்கெல்லாம் பேசுறத வச்சு நான் அந்த பாடல்களை எடுத்து பார்க்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். அது ஒண்ணு. அது இந்த இந்த பேச்சினுடைய வெற்றி இது. அதுக்கப்புறம் இந்த கதைய கேட்டேன். அது கொஞ்சம் வித்தியாசமான கதை சோசியல் காசா இருக்கும். நானும் ஐ மேட் அவுட் சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக பழுதி இருக்கிறது மாதிரி போறான், ஒரு பெட்டி தீவை யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது மாதிரி எல்லாம் தெரியுது. மாமன்னன்லயே ரொம்ப சிறப்பா வடிவேலு நடிச்சுட்டாரு. இப்ப அவருக்கு ஒரு சீரியஸான கேரக்டர்ல ஒரு இதை கொடுத்தோம்னா, ஒரு சிரிப்பையும் சேர்த்து கொடுத்தோம்னா அது சோபிக்காது, அந்த கேரக்டர் சோபிக்காது. அதனால அந்த மாதிரி அதை சீரியஸா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு மாமன்னன். அவரு ஒரு ஒரு ஆக்டர்னா கிஃப்டட் ஆர்டிஸ்ட் அந்த அவரு. இன்னும் இவ்வளவு காலம் அவரை தடை பண்ணியும் இன்னும் டிவியை திறந்தா அவருடைய ஜோக்கு தான் நல்லா இருக்கு. அதைத்தான் நம்மளால ரசிக்க முடியும். அந்த அளவு அவருடைய பண்பட்ட அந்த அமுதா அம்மா சொன்னது மாதிரி அவருடைய நடிப்பு. எனக்கு ஒரு காலத்துல படங்கள்ல இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண தெரியாது. எதையெல்லாம் அந்த எடிட்டிங் நல்லா இருக்கும்பாங்க, மியூசிக் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சும்பாங்க, பாட்டுதான் தெரியும் மியூசிக்ல. அப்புறம் திரைக்கதை அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சும்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பார்க்க அந்த கோணத்திலே நான் சின்னதுல இருந்தே பார்த்ததில்ல. இப்ப நீங்க எல்லாம் இப்ப நாராயணமூர்த்தி சார் மாதிரி கிரிட்டிக்ஸ் எல்லாம் பாக்குறது மாதிரி எல்லாம் நான் பார்த்ததில்ல. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சரி இந்த திரைக்கதை இந்த மாதிரி அமைச்சிருக்கா இதனாலதான் இது ஓடுது அப்படின்னு அதை எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நான் அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆவலை தூண்டி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாத்துலயும் கிடைக்குது, எதுலயாவது கிடைக்கும். நெட்ஃபிளிக்ஸ் எதுலயாவது இருக்கும். பிள்ளைகளை சொன்னா எடுத்து போட்டுருவாங்க. நன்றி சார், ரொம்ப சிறப்பு. வித்தியாசமான ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாரையும் ஆர்வம் ஊட்டுறது மாதிரி நீங்க பேச வச்சிருக்கீங்க. அது ஒரு வெற்றி. எல்லாருக்குமே நன்றி. நன்றி 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 சார், நன்றி சார். ஆனந்த் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார். சொல்லுங்க சார். நான் ஜஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன் சார் எல்லாரும் பேசுறத. ரொம்ப நல்லா பேசுறீங்க சார் எல்லாரும். சார் நீங்க சார் ஒரு படத்தை பாத்துட்டீங்க? பாத்துட்டேன் மேடம், இன்னைக்கு தான் பார்த்தேன் மேடம். அப்ப பேசுங்க சார். இல்ல மேடம், எனக்கு படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா நம்ம நாராயணமூர்த்தி சார் வந்து அந்த சர்வசுந்தரம் படம் ஒரு வாட்டி டீகோட் பண்ணாரு. அதுல இருந்து ஒரு படத்தை எப்படி பாக்குறதுன்றது நான் கத்துக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து. உண்மையில படத்தை நான் கேஷுவலா பாக்குறது இல்லாம ஒரு அந்த பட் அப்கோர்ஸ் இப்ப ரீசெண்டா நான் சொன்னேன்ல கூலி படம் போட்டு பார்த்தேன் நானு. அது பார்த்து ஒரு 10 மினிட்ஸ்ல என்னால பார்க்க முடியல, க்ளோஸ் பண்ணிட்டேன். படம் ஒரு 10 மினிட்ஸ்ல பிடிக்கலன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த படம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், சரி அப்படியே விட்டுட்டேன் நான். பட் என்ன சொல்றது, அந்த படத்தை வந்து அவ்வளவு ரசிச்சு நீங்க பாக்குறீங்கிறது, இப்படி எல்லாம் படத்தை பார்க்கலான்றத நீங்க எனக்கு ஐடியா கொடுத்துருக்கீங்க. இப்பெல்லாம் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏதாவது படம் பார்த்தா கூட அது டீடைல்டா பாக்குறதோட சாங்ஸ், டயலாக்ஸ், லிரிக்ஸ், ஈவன் டைரக்டர் நேம் கூட, யார் அந்த டைரக்டர், யார் இசையமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த டீடைலிங் இருக்கு சார் உங்ககிட்ட. சூப்பர் சார், அது உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். அதுதான், மற்றபடி எல்லாமே சொல்லிட்டாங்க. அமுதா அம்மா வந்து படத்தை கிரிட்டிக் பண்ணாமே அவ்வளவு சூப்பரா பேசிட்டாங்க. கலக்குறீங்கம்மா நீங்க. எப்படியாவது அந்த ஸ்டேஜ வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றது, அந்த இன்ஸ்டன்டா கொடுத்துறீங்க ஸ்பீச். சூப்பர், அது ஒரு டேலண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சேவா இருக்கீங்களா? இருக்கேன் சார், தேங்க்யூ சார். சிவகுமார் சார் ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. படம் நான் முன்னாடி நானும் அப்பாவும் போய் தியேட்டர்ல பார்த்தோம். நான் எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்களுக்கு பிடிக்கல. நான் சொல்ல வேண்டாம் தான் நான் கையும் தூக்கல, நான் ஒண்ணுமே சொல்லல. அப்பாக்குமே வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க. நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ 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 மேடம். பிரசன்னா இருக்கீங்களா? சரி இருக்கேன் சார். ஆனா நான் படம் பார்க்கல. நான் பார்த்துட்டு இப்பதான் கல்யாணி அம்மாக்கு மெசேஜ் பண்ணேன். நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். சரி 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 சார், எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும் சார். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த இதுல அந்த கம்பத்துல கட்டி வச்சு அந்த கிளாஸ் டீச்சரை அடிப்பான்ல சார், அந்த இடத்துல அவன் ஒரு போன் போட்டுட்டு அவங்க அம்மா மன்னிச்சான்னா விட்டுறேன்னு சொல்லி போன் போட்டு கொடுப்பான். அது ஒரு அந்த இடத்துல வந்து அவன் ஒரு வார்த்தை கேட்பான், உனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பான். அந்த சீன் வந்து எவ்வளவு மரண அடி தெரியுங்களா? அவன் அடிக்கிறதுக்கு முன்னால அந்த ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, அதுதான் அவனுக்கு மரண அடி. அப்பா மட்டும் வலிக்குது இல்ல அவனுக்கு. இது எல்லா இடத்துலயும் ஒரு
வில்லன் ஹீரோ அந்த இடத்துல வர்ற எல்லா இடத்துலயும் இவனுங்க போய் ஊரையே அடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த வில்லனுடைய உறவினர் தம்பியோ மாமனோ மச்சானோ எவனையாவது அடிச்சிட்டான் அப்படின்னா எவ்வளோ வலிக்குது. அந்த வலி மட்டும் மத்தவங்களுக்கு இருக்கிறதும் வர்ற வலிதான் தக்காளி சட்னி இல்ல அப்படிங்கறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் வெற்றி. அது புரியறது ரொம்ப கஷ்டம். அந்த அந்த ஒரு சீன் அந்த இடத்துல வந்து அவனுக்கு மரண அடி அடிக்கிற மாதிரி கேட்பான். வேற ஒண்ணுமே கேட்க மாட்டான். உனக்கு எத்தனை குழந்தை அப்படிம்பான். அது அருமை அருமை இதெல்லாம் இந்த அவ்வளவு சீன்லயும் டீப்பான சரி கடைசி சீன்லயும் அதை வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ளை பண்ணியிருக்காங்க. ஆமா மேடம் சார். அதான் மேடம் இவரு ஆனந்த் சார் சொன்ன மாதிரி நீங்க படத்தை சரியா பார்க்காமலே இவ்வளவு பேசுறீங்களே, பாத்தீங்கன்னா நம்மளாம் பேச முடியாது. கவனிச்சு பார்த்தா என்ன பேசுவீங்க? நம்மளாம் பேச முடியாது. அவ்வளவுதான் சார். சார் மேடம் விக்கி இப்போ நீங்க குழந்தை இருக்கான்னு கேட்டது நாயகன் படத்துல இருந்தே இருக்கு. கமலஹாசன் கேட்பான் அந்த இடத்துல. ஆமா. ஆமா, குழந்தைங்க டாக்டருக்கு குழந்தைங்க இருக்காங்களா கேளுங்க, குடும்பம் இருக்கா கேளுங்க அப்படின்னு சொல்லும் போதுல இருந்தே இது எல்லா இதுலயும் குழந்தைங்க இருக்கா கேளுங்க, அது அதன் மூலம் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கறது வந்து அந்த எல்லாத்துலயுமே அது தொடர்ந்துகிட்டே தான் வருது. அந்த ஒரு டயலாக் முக்கியமான எல்லா படங்கள்லயும் பார்த்தோம்னா அந்த டயலாக் வந்துரும். ஆமா ஆமா கேக்குறாங்க. அக்கா தங்கச்சி உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து அப்படின்னு இப்ப கேட்பாங்க. ரொம்ப அக்கா காமனா போச்சு. தங்கச்சி கேக்குறத விட உனக்கு குழந்தைங்க இருக்காங்களா, உன் குடும்பம் இருக்கா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்கா தங்கச்சியை கூட கொஞ்சம் நகர்த்திடலாம் போல இருக்கு. அதுதான் அக்கா இது தங்கச்சிங்கிறதுக்கு இப்போ ஒரு எஃபெக்டே இல்லாத போச்சு. ஆமா, அதாவது இந்த சச்சின்ங்கிற படத்துல வந்து இவன் வந்து ஒரு டாம் பாயா தான் நடிப்பான். வடிவேல் வந்து நடிக்கும்போது பெண்கள்கிட்ட பேசும்போது ஒரு பொண்ணு கேட்பா, உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு. நீ நாத்தனாரா பார்க்கணுமாண்டா, அம்மாவை பத்தி கேட்பான், மாமியாரையும் பார்க்கணுமா அவன். இந்த மாதிரி நடிச்ச ஒரு வடிவேலு இது 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 வந்து பினாக்கிள் அவருடைய கேரியர்ல என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது காமெடியனை யூஸ் பண்ணலன்னு சொல்றீங்களா, அந்த காமெடியனை நம்ம காமெடியனா தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ல நம்ம எனக்கு தெரிஞ்ச கேரக்டர் ரோல் மாமன்னதுக்கு அதுதான் முன்னாடி நானும் எம் சொல்றேன். மகன்ல பண்ணியிருந்தார். எம் மகன்ல வந்து பிரமாதமா பண்ணியிருந்தார் வடிவேல். இஸ் அ வெரி பொட்டன்ஷியல் ஆக்டர். அதை கரெக்டா டேப் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அவர் கோபாலநாத் சார் ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்தாரு. சிங்காரவேலன்ல நடிச்ச வடிவேல், மாரிசன்ல நடிச்ச வடிவேல், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தா பிரமிப்பா இருக்கு. உண்மையாவே கரெக்டா சொன்னீங்க சார். அது சரி, அருமை. இந்த இடத்துல வடிவேலு சூஸ் பண்றதுக்கு வந்து இன்னொரு ரீசன் இருக்கு சார். வேற எந்த ஹீரோவை போட்டீங்கன்னாலும் அந்த இடத்துல நம்ம வந்து கெஸ் பண்ணிடுவோம் ஏதாவது ஆ, இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வடிவேலு போடும்போது நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங்கே சான்ஸ் கொடுக்கல அவங்க. ஏன்னா அவர் பேசுறது பூரா அமைதியா பேசிட்டு இருக்காரு. ஆமா. ரொம்ப அமைதியா, அது இங்க சந்தேகத்துக்கு இடமின்றி. அதான் அதுல அப்புறம் அந்த அதனால இன்னொரு வசனம் ஒண்ணு சொல்லுவா, அப்படி அந்த ஆகாயத்துல வாழ்ற கொக்குக்கு தண்ணியில ஏன் சாப்பாட்டை வச்சான் அப்படின்னு, தண்ணிக்கு அடியில இருக்கிற மீன் ஏன் சாப்பாட்டா வச்சான் அப்படின்னு சொல்லி பிகினிங் ஆஃப் தி இதுல. ஆமா 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 ஏன் எதுக்கு அது வருது இந்த dialogue? எதுக்காக ஏன் அதுக்கு அப்புறம் கல்யாணி dialogue வருது? ஏன் எதுக்காக வச்சு சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. அந்த வசனம் பிடிச்சது எனக்கு, நல்லா இருந்தது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவன் அவன் அந்த இது பண்றான் இல்லையா, அவனோட திருட்டுக்கும் அவன் நியாயப்படுத்துறானோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு எனக்கு. ஆனா அது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ஆனா நான் அந்த இடத்துல என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஆகாயத்துல வேணா அது பறக்கலாம். ஆனா அதோட இது வந்து கீழ இருந்துதான், அதனால அதனுடைய உணவு கீழ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்கிறதும் என்னோட எண்ணமா இருந்தது. ஆனா அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான். இன்னொன்னு நான் இல்ல, actually நீங்க அர்த்தம் சொல்லுங்கம்மா. அமுதாம்மா, வாட் டு யூ ஃபீல்? இல்ல அது கரெக்ட் தான். அது எவ்வளவு ஒசரமா பறந்தாலும் ஊருக்கு உணவுன்னு தேடும்போது தரைக்கு வந்துதான் ஆகணும் அவங்க. அதான். உணவு மட்டும் இல்ல மேடம், முயற்சியும் கூட. முயற்சி ம். இருந்தாதான் அந்த உணவே கிடைக்கும்ன்றது அது ஒரு தண்ணிக்கு அடியில இருக்கிற ஓகே. மீனுன்னு சொல்றதுனால கரெக்டுங்க சார். யாரோ சார் இன்னொரு விஷயம், அவன் வந்து டெலிபோன் நம்பர் கேட்கறதுல தத்துருமா அது வேற மாதிரி எடுத்திருப்பான் பாருங்க அந்த ஆமா, டைம்ல. ஜவுளி கடைக்கு போயிட்டு. நல்லா பண்ணிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா நான் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னா வடிவேலுக்கு வந்து நம்பர்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. சப்போர்ட்டிங் தானே அது. அதாவது இந்த படத்தினுடைய அடிநாதம் வந்து பாலியல் வன்புணர்வு, கொலை. ஆமா ஆனா
அதை ஒரு இடத்துல கூட காட்டாம ஆபாசம் ஒரு துளி கூட மேல வராம இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதுதான் பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி ஒரு சீனை எதுவுமே காட்டாம, ஏன்னா இந்த படத்தோட அடிநாதமே அதுதான். ஆனா வந்து அத கொஞ்சம் கூட ஆபாசம் இல்லாம அந்த பக்கமே போகல அது. வெரி நைஸ். அப்புறம் வேற யாராவது பேசுறீங்களா? சார் இது டோட்டலாவே கொஞ்சம் பட்ஜெட் தான் போல தெரியுது. அவங்களோட காஸ்டியூமே பாருங்க. ஆமாமா, ஒண்ணுமே காஸ்டியூம் கிடையாது. வெரி என்ன சொல்றது, வேற மாதிரி பார்த்து இதுல சூப்பர் சார். அது படம் நல்லா தான் பண்ணியிருக்கான். கோபால் ரத்னம் சார் சொன்ன மாதிரி அப்படி முழங்கால அப்படி கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டுட்டு வருவானே பெடர் ரேப் அப்படின்ட்டு, அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, கட்டம் போட்ட சட்டை, டக்கின் பண்ணி பேண்ட். பட் எனக்கு நகைச்சுவை மட்டும் இல்ல நகைச்சுவை மட்டும் தெரியாது, மத்ததெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு நிரூபிச்சிட்டார். அதாவது குணசித்திர நடிகர்னு சொல்லுவாங்கல்ல. ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கூலி, இந்த டக் லைஃப், இந்த மாதிரி லாங் பிக் பட்ஜெட் பிலிம் எல்லாம் ஃபெயிலியர். இந்த மாதிரி சைலண்டான குறைச்ச லோ பட்ஜெட் ஃபிலிம் தான் இப்ப நல்லா சக்சஸ் ஆகுது. ஸோ ஜனங்க அவங்க இண்டஸ்ட்ரி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இனிமே இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். சும்மா 400 கோடி 500 கோடி 300 கோடின்னு போட்டு கடைசியில ஒழுங்கா இல்லாம போறதுக்கு இது பெட்டரா இருக்கு. அது இருக்கு. கோழி நம்ம பார்வைக்கு இல்ல இந்த படம் நம்ம பார்வை இல்ல சார், இந்த படம் நம்ம பார்வைக்கு ஓகே இருக்கும். பட் யூத்துக்குலாம் வந்து இது புடி போட்டு பாப்பாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி படங்களை நிறுத்தினாதான் சார் இந்த மாதிரி படங்களை பாப்பாங்க. இப்போ அந்த கோழிப்பண்ணை செல்லதுரை கூட வந்தது இல்லப்பா, சீனு ராமசாமி எடுத்தது. அது இப்ப திருமாணிக்கம் நந்தா பெரியசாமி சார், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஒரு 3 BHK. ஒரு நிமிஷம் வினயதீர்த்தன் சார் சொல்ல வராரு, சொல்லுங்க சார். இல்ல அந்த காலத்துல இருந்து பாலையா இவ மாதிரி சிறந்த இவங்க நகைச்சுவை நடிகர்கள், சிறந்த குணச்சித்திர நடிகர்களா இருந்திருக்காங்க. இப்ப சூரியுடைய படங்களை பார்த்தேன் நான், அந்த விடுதலை இதெல்லாம், அதெல்லாம் எவ்வளவு பெஸ்டா நடிச்சிருக்காரு. அதனால இல்ல சூரி ஒரு படம் நடிச்சாங்க. சூரி தான் மாமன் நடிச்சிருக்காரு சார், அந்த படத்தை பாருங்க. மாமன் இல்லையா? இருக்கும்ட்டுதான் நான் பாக்கல. அழுகையா இருக்கலாம், ஆனா வந்து அந்த மாமன்ல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, நுணுக்கம், பயங்கரமான நுணுக்கம் அந்த படம். வீட்டுல எல்லாரும் போயிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்ன படம் அது. சார் இப்படியே விட்டோம்னா நானும் நாராயணமூர்த்தி சாரும் ஒவ்வொரு படத்தை பத்தியாவே பேசிடுவோம். இல்ல இப்ப நான் முக்கியமா சொன்ன விஷயம், கல்யாணி மேடம் சிறந்த எழுத்தாளர்கள் ஆனதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சேன். அவங்க இப்ப சொல்றாங்க பாருங்க, எல்லாத்தையும் எவ்வளவு நுணுக்கமா பார்த்து அது மேல போறது கீழே இருக்கிற மீனை திங்கிற வரைக்கும் சொல்றாங்க பாத்தீங்களா? அதனாலதான் இப்ப நிக்கிறாங்க அவங்க பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவோம். திட்டுக்கள் அப்ப சாரும் திட்டுவாரு, இவங்க எல்லாம் திட்டுறதுனால கொஞ்சம் திருந்திருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பாத்தமா செய்யறீங்க, எல்லாத்துலயும் சிறப்பாத்தமா செய்யறீங்க, அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இல்லாட்டி அந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ரொம்ப போர் அடிச்சுதான். கல்யாணி இருக்கிறதுனாலதான் அந்த குரூப் கொஞ்சமாச்சு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா சார். இல்ல அமுதாமா சொல்ற மாதிரி தான் நானே படம் பார்த்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து, ஆனா வந்து நாராயணமூர்த்தி ஒரு தடவை படத்தை வந்து சர்வசுந்தரத்தை ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து படம் எப்படி பார்க்கணுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி வந்தது. உண்மையிலேயே நாங்கள் வந்து சும்மா ஒரு கேரக்டரை பார்த்தா அந்த கேரக்டர் பின்னால மட்டும்தான் அது மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். எல்லாம் அவ்வளவு டீப்பா அனலைஸ் பண்றதுலாம் கிடையாது. ஆனா நம்ம டைரக்டரையே அவருடைய ரோலே நமக்கு தெரியுறது இல்லையே. ஏதோ டைரக்டர்னு போடுறாங்க, அவருடைய ரோலே இவ்வளவு கொண்டாடுறாங்களே அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்ல சார். அது முதல்ல வந்துருச்சு சார், லைக் பாலச்சந்தர்லாம் வந்ததுக்கு அப்புறமேலே வந்து எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர்லாம் வந்ததுக்கு அப்புறம் டச் அவரோட அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு, அதை அப்படியே பிரிச்சு பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அந்த டச் இருந்தா கூட
ஆனா இந்த நம்ம வாங்க கூட இருக்கிற செய்யலாம். சக மனிதர்கள் வந்து நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத வந்து பகிர்ந்துக்கிடும் போது தான் தெரியுது. இப்போ பாருங்க, சிவகுமார் சார் வந்து இந்த கதையை வந்து அவர் சொன்ன விதம் வந்து அப்படியே ரசிச்சிட்டேன். படமே எனக்கு இப்போ முக்கால்வாசி புரிஞ்சு போச்சு வந்து. நீங்க கல்யாணியம்மா சொன்ன மாதிரி நல்லா நான் சொல்லியாச்சு கட் சார், பண்ணிருக்கேன். முக்காவாசி இல்ல சார். முக்கால்வாசி புரிஞ்சிருச்சு வந்து எனக்கு வந்து முக்காவாசி இல்ல, தான் சொன்னாரு லதா. சிவகுமார் சார் அந்த கரெக்டான பாயிண்ட் எல்லாம் அப்படியே வந்து சஸ்பென்ஸ்லயே வச்சுட்டாரு. எனக்கு வந்து அந்த ஆத்துல அந்த போனை இது தேடும் வந்து போது ஒளி அப்புறம் வந்து சித்திரம் பார்த்த மாதிரிமா, அது ஒளி ஆஹ் சித்திரம் பார்த்த மாதிரி. ஆமா. அதான் ஞாபகம் மூட்டியது வந்து சார் அதான். பாஸ் வணக்கம் பாஸ். ஏங்க இல்ல வடிவேல் இருந்து காமெடி ஒரே சீன்ல இருக்கும், ரொம்ப சட்டில் காமெடி. ஃபகத் வந்து திருடுற தப்பு இல்லையாங்கும் போது அவர் நமக்கு வேண்டியது நம்ம தான் எடுத்துக்கணும், கடவுள்லாம் கொடுக்க மாட்டாரு, போய் மன்னிப்பு கேட்டா போதும் அப்படின்னு ஃபகத் பதில் சொல்லுவார். அதுக்கு வடிவேல் என்ன சொல்லுவாருன்னா, ஓ அதனாலதான் கோயில் எல்லாம் கூட்டமா இருக்கோ. சட்டையா இருக்கும். ரொம்ப அருமையான செட்டையர் அது. நல்ல ஒரு அந்த அந்த காமெடி வந்து அது சிரிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அழகா பஞ்சு. அந்த ஒரு இடத்துல தான் அந்த காமெடி டக்குன்னு தெரிஞ்சது. ஆமா, அது சிரிச்ச இடமும் அந்த பாட்டு சார். வடிவேலு சிரிச்சிருக்கு அப்படி அந்த ஆமா. படத்துல. அந்த பாட்டு கடைசியில சிரிப்பாங்க. ஆமா, அந்த இந்த ஒருத்தரை பார்த்தோம் அந்த பாட்டுல வந்து ஆடுறது பிளஸ் சித்தாரா கூட நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த சீனு. அப்புறம் வேற யாரா பேசுறீங்களா? ரோட் கேடி எல்லாம் நல்லா இருக்கு சார். செவன் மேடம் முதல் நாள் நல்லா இருந்தாங்க. ரோட் கேடி என்ஜாய் ஆக்சுவலி. செகண்ட் ஹாஃப் மட்டும் ரோட் கேடியில் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட் எல்லாமே ரொம்ப ரசிச்சு நான் பார்த்தேன். அதெல்லாம் இப்போ புதுசா போட்ட சிமெண்ட் ரோடு மாதிரி இருந்தது சார். அந்த ரோடு பார்த்தா இந்த சிமெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஆட்டை எரிச்சு எதிர்வாங்க. அந்த அந்த சிச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்றாரு வடிவேல் இருந்து ரொம்ப அற்புதமா காமிச்சிருப்பாங்க. ஒரு சீட்ட இடத்துல படத்தை தோத்துடுவாரு, ஆமா, அழகா டேக்கிள் பண்றாருன்றது காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த இன்னொரு இடத்துல இப்போ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருன்னு இப்ப யாரோ சொன்னாங்க, எனக்கு யாருன்னு மறந்துருச்சு. அந்த மாதிரி அந்த காயா பழமான்னு சொன்னீங்களா நாராயணமூர்த்தி சார், அந்த இடத்துல அவனோட கேரக்டர் அந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ சிவகுமார் சார் சொல்ற இடத்துல ஆடு வந்து அந்த இடத்துல போலீஸ்ன்னு சொல்லியிருப்பாரு பகத் ஃபாசில்ல. சோ அப்பதானே மக்கள் விடுவாங்க அப்படிங்கறதுனால அந்த இடத்துலயும் வந்து ஒரு இந்த ஸ்டேட்ல ட்ரிக்கி ஸ்டேட்ல இருக்காருங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதான் படத்தை எடுத்துட்டு வந்து திருப்பி வந்து கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, எதுக்கு நமக்குள்ள எதுக்குங்க வேண்டாங்கன்னு விட்டுட்டு போகல. அதைத்தான் அது வரைக்கும் தான் நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னால கவனிக்க முடியல. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டோம் வந்து. கூலி மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இதுக்கு இது நீங்க சொல்ற மாதிரி பாக்குற போது ரொம்ப வித்தியாசமா தெரியுது. அத போய் உட்கார்ந்து இருந்து மண்டையோடையோட வந்து ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்து 3/4 மணி நேரத்துக்கு புரியாம உட்கார்ந்து என்னன்னா இருட்டுன்னு வந்தாதான் வெளிச்சத்தை பிரைஸ் பண்ணுவான் சார். அதனால கூலியும் வரட்டும், இதுவும் வரட்டும். படங்கள் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். இல்ல அவ்வளவு கோடி இத்தனை கோடி இத்தனை கொலை இத்தனை இது அப்படி செஞ்சு பாக்குறாங்க. செலவு பண்ணாத ஜனங்கள் வாழ்வாங்க. நிறைய இந்த துணை நடிகர்கள் டெக்னீஷியன் அவனுக்கு வருமானம் வரணும் சார். எக்ஸாக்ட்லி சார். சார் கோபால் சார் சொல்ல வரீங்க, சொல்லுங்க சார். இந்த திரை விமர்சனத்துக்கு பின்னாடி இனிமே சினிமா பார்க்கும்போது நோட் புக் பெண்ணோட தான் போகணும் போல இருக்கு. அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கருத்து கூறி அருமையான கருத்துக்கள் கூறிய அனைவருக்கும் நன்றி. முகநூல் வாயிலாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். லைவ் சார். எது சார் தெருநாய் சொன்னீங்களே? ஆமாம்மா, ஸ்ட்ரீட் டான்ஸ் பிரச்சனை அதிகமாயிட்டு